உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு வக்ர நிவர்த்தி பலன்கள். சார், வக்கரம் என்பது வேறு, வக்கர நிவர்த்தி என்பது வேறு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். குரு வக்ரமானார், போன வருடம் வக்ரமானார். எங்கிருந்து? ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கு சென்றார். வக்ரம்னா அதான் பொருள். இப்போ வக்கர நிவர்த்தி அடைந்து மீண்டும் ரிஷபத்திற்கே வருகிறார். இப்போ இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன போன்றவற்றை பார்க்க போகிறோம். இந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சா நன்மை தானே. ஒருத்தர் கொஞ்ச நாளாக கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார். நம்ம மேனேஜரே எடுத்துக்கங்க, கொஞ்ச நாளாக நம்ம மேலே கோபமாக இருந்தார். இப்போ கோபம்லாம் சரியாகி நல்லா பேசுகிறாருன்னு அப்போ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம், நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம ஒய்ஃப் நம்ம கூட பேசாமே இருந்தாங்க, ஒரு வாரமாக பேசலை, இன்னைக்கு காலையில் தான் பேசுகிறாங்க. சந்தோஷமான விஷயமாச்சே. ஸோ அப்போ வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 1:30 மணி அளவில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். எங்கிருந்து? வக்ர நிவர்த்தி அடைகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு போய் அவர் வக்ர நிவர்த்தி, தன்னுடைய உக்கிரத்தை தனித்துக் கொள்கிறார். அவரோட கோபம், டென்ஷன்ஸ் குறையுது என்று பொருள் கொள்ளணும். ஸோ இந்த வக்ர நிவர்த்தி பலன்களால் யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க, வழக்கமாக யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் வெற்றி வாகி சுட போகிறீர்கள். ஒரு பந்தயம், அந்த பந்தயத்தில் வாழ்க்கை ஒரு போர்க்காலம் வேட்டையாடி பார்க்கணும், யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காக நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எந்த விதமான பலன்களை தரப்போகிறது? சார், 12 குடையவன் வக்ரமாகி உடம்புல உட்காந்துருந்தான். 12 குடையவன் மட்டுமா? 9 குடையவனும் வக்ரமாகி உடம்புல உட்காந்துருந்தான். உலகத்திலே பெரிய டென்ஷன் எதுனா, இந்த டென்ஷனாக இருக்கிறவங்க நம்ம கூட வச்சிருக்கிறது தான் பெரிய டென்ஷன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப டென்ஷனாக இருக்கிற ஆளுங்களோட சில பேர் இருப்பாங்க, இங்கேருந்து பீச்சுக்கு போவாங்க. பீச்சுக்கு போகும்போது போகிற வழியெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போது ஒய்ஃப்கிட்ட சொல்லுவாங்க, இன்றைக்கி பொங்கல் பண்டிகை, பொங்கல் கொண்டாட போகிறோம். ஒய்ஃப்கிட்ட என்ன சொல்லுவாங்க? பொங்கல், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். ஹலோ சொல்லு, ஆமாம் வந்துட்டு இருக்கேன். இப்போ அதுக்கு என்னன்றப்போ கண்டபடி திரிகிட்டே போவான். இப்போது ஒய்ஃபும் பார்த்துட்டே இருப்பாங்க, ஒய்ஃபும் குழந்தையும். ஏதாவது நம்மக்கிட்ட பேச மாட்டானா? கடைசி வரைக்கும் பிஸியாக இருப்பாங்க. அதான் சார், சொன்னால் செய்யுங்க சார். பேசி முடிச்சுட்டு ஹலோ என்ன பீச்சில் என்ஜாய் பண்ணீங்களா அப்படிங்கிறது. எங்கடா என்ஜாய் பண்ண விட்ட? ஏறினதுலேருந்து இறங்குற வரைக்கும் நீ தான் கத்திட்டு இருக்க, ஒரு பாட்டு கூட கேட்க விடல. நல்லா புரிஞ்சுங்க. இந்த டென்ஷனான ஆளுங்களோட இருந்தீங்கன்னா நீங்களும் டென்ஷன் ஆகிடுவீங்க. ஸோ அப்போது 12-9 கூடிய குரு வக்ரமாகி உடம்புல உட்காரும் பொழுது உடல்நிலையில் டென்ஷன் வருகிறது. என்னன்னே தெரியாத இனம் புரியாத டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அது என்ன இனம் புரியாத டிப்ரெஷன்? சார் நல்லா புரிஞ்சுங்க. கால் வலிக்குதுன்னா காலுக்கு நிறைய வேலை கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். வாய் வலிக்குதுன்னா வாய்க்கு நிறைய வேலை கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் டாக்டரே சொல்லுவாங்க, இது பேர் வாய்ஸ் ரெஸ்ட் கொடுக்கணும், த்ரோட் ரெஸ்ட் பண்ணுங்கள், கண்டினியூஸாக. பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்லாம் கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. ஒரு 3 நாளைக்கு பேசாமல் இருங்க, அமைதியாக இருங்க, மௌனம் வருதான் இருங்க, என்ன சொல்லுவாங்க. மனசுக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மனசு டயர்டாயிரும். உலகத்தில் எல்லாமே டயர்டாகும். மனசு டயர்டாகும் போது என்ன ஆகுது? டிப்ரெஷன் வருது. இந்த டிப்ரெஷனை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உடனே ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போகிறோம், ஒரு பச்சை கலர் மாத்திரை சாப்பிட்றாரு, கொடுக்குறாரு, அதை வாங்கி தின்னா சரியாக போயிடும்னு நினச்சிக்கிறோம். உலகத்திலேயே டிப்ரெஷனை சரி பண்ணுறதுக்கு ஒரே டூல்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது தான். நீங்கள் உங்களுக்கு நம்ம ஊர் கோவிந்தசாமி கூட போய் சந்தோஷமாக உட்காந்து தீர்த்தவாரி தான் ஜாலின்னா ஜாலியாக இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் உலகம் அழிஞ்சிடாது. ஓடிக்கொண்டிருக்கும் உலகம் உங்களை திரும்பி பார்க்க கூட போவதில்லை. திரும்பி பார்த்தால் அதற்கு தெரிகின்ற தூரத்திலும் நீங்கள் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சிங்க. உலகத்தில் எல்லாரும் உங்களை பார்க்குறதா நீங்களே ஒரு பிரமை தோற்றத்தை கொடுத்துருப்பார். இந்த குரு உடம்புல உட்கார்ந்ததால் கல்லீரல், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துருப்பார். இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து 2ஆம் வீட்டிற்கு போகும் பொழுது 9 குடையவன் 2ஆம் வீட்டிற்கு வரார். அப்போ என்ன ஆகும்னா, பணம் பல வழிகளில் வரும். இழந்த கடன்கள் எல்லாம் வசூலாகும். யார்கிட்டெல்லாம் பணத்தை கொடுத்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வசூலாகும். கவலைப்படாதீங்க. இந்த மாதம் உங்கள் மாதம் தான். இந்த பிப்ரவரி தொடங்கி உங்களுக்கு அடுத்து இந்த மே 15ஆம் தேதி குரு ஒரிஜினலாக பயிற்சி அடைவார் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு. அதுவரை உங்கள் காட்டில் மழை. குரு வக்ர நிவர்த்தி அடைந்தால் யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ உங்களுக்கு தான் சந்தோஷம். காரணம், மேஷராசிக்காரர்களுக்கு 2 கூடிய தனாதிபதி, பாக்யாதிபதி 9 குடையவன் 2ஆம் வீட்டில் வரும் பொழுது பணத்தை வாரி வழங்குகிறான். கோல்டாக தரான்.
ஸோ இப்போ 9 குடையவன் 2ஆம் வீட்டில் வரும்பொழுது அதிர்ஷ்டங்களை தருகிறார். பணம் என்பது ஒரு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பணம் என்பது அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு பணத்தை பிடிக்குதாங்கிறது விஷயமே கிடையாது. பணத்துக்கு உங்களை பிடிக்கணும். நிறைய விஷயங்கள் சொன்னேன். சங்கரன் கூட காலைல சிரிச்சுட்டே சொன்னேன், அண்ணே நமக்கு மீடியாவை பிடிக்குதாங்கிறது விஷயமே கிடையாது. மீடியாவுக்கு நம்மளை பிடிக்கணும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு பணத்தை பிடிச்சிருக்கோம். யார் இல்லைன்னா 1 கோடி கொடுத்தா கூட தான் நல்லா தான் இருக்கும். ஆனால் பணத்துக்கு நம்மளை பிடிக்கணும். பணத்துக்கு யாரை பிடிக்கும் என்றால் அந்த அமைப்பு வரும்போது தான். சில நேரங்களில் பார்த்துருப்பீங்க, நீங்கள் சும்மாவே கேட்டால் கூட எல்லாரும் பணம் தருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும், 3-4 லட்சம். எப்படி இவ்வளோ காசு வந்துச்சுன்னு எனக்கே தெரியல, சரசரன் வந்துச்சு. இந்த கோயில் கட்டினவங்கெல்லாம் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஒரு 4 கல் கட்டு வச்சு எப்படி பணம் வந்ததுனே தெரியல, திரும்பி பார்த்தா கோபுரம் எந்திரிச்சு நிற்கிதும்பிங்க. ஆச்சரியமாக இருக்கும். கும்பாபிஷேகம் பண்ணுறவங்கெல்லாம் பாருங்க, ஒரு திருவிழா நடத்துகிறவங்கள்ட்டலாம் போய் கேட்டு பாருங்க. ஆரம்பிக்கும் போது 1 ரூபா இல்லாமல் ஆரம்பிப்பாங்க. அது எப்படி வசூல் ஆகுதுன்னே தெரியாது. நம்ம பிகேன் பக்தி எடுத்துக்கங்க. முதல்ல நான் 4 சப்ஸ்கிரைபர் 4 பேரோட நாங்கள் ஆரம்பித்தது தான். இன்னைக்கு இவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி நடந்திருக்குன்னா ஏன்னா மீடியாவுக்கு பிகேன் பக்தியை பிடிச்சிருக்கு, லக்ஷ்மிக்கு பிகேன் பக்தியை பிடிச்சிருக்கு. நல்லா புரிஞ்சிங்க. நமக்கு லக்ஷ்மியை பிடிக்குதாங்கிறது விஷயம் இல்லை, லக்ஷ்மிக்கு நம்மளை பிடிக்கணும். ரிஷபத்திலே குரு வரும் பொழுது மேசராசிக்காரர்களே உங்களை குருவுக்கு பிடிச்சி போச்சு, கவலையப்படாதீங்க. பணம் பல வழிகள் வரும். பணம் சம்பாதிப்பதற்கு 100 வழிகள் சொல்லலாம். ஆனால் பணத்தை ஈட்டுவதற்கான வழிகள் எல்லாம் வெற்றி அடைகிறதா என்பது தான் முக்கியம். எப்படி வேணால் சம்பாதிக்கலாம், பஞ்சு மிட்டாய் வித்து கூட தான் சம்பாதிக்கலாம். யார் இப்போ இல்லைன்னா, என்னால் ஒன்றுமே முடியலன்னா எங்கன்னா இட்லி கடை போட்டு பொழைக்கலாம் சொல்கிறான் இல்லையா. ரிக்ஷா இழுத்தாலோ ரிச்சாவோ அழ வைப்பேன். ஆண்கள்கிட்ட இருக்க ஸ்பெஷல் குணம் சார் அது. எங்கேயாவது இட்லி கடை போட்டாவது மனைவியா நல்லா கேட்டு பாருங்க. நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேஸ் டே மச்சாரி, டீ கூட காசு இல்லடா, ஒரு 500 ரூபா இருந்தால் ஜிபே பண்ணி விட்றா, அவன்கிட்ட டவுன் தி லெவல் கேட்போம். ஆனால் நம்ம ஒய்ஃபோ அல்லது நம்மளோட காதலியோ யாராவது கேட்குறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணவே இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமா, நான் வேணா பெஸ்ட்டுமா, என்ன சப்போர்ட்னாலும் நம்ம பண்ணுறேன் அப்படிங்கிறது. இதுதான் ஆண்களோட குணம். ஸோ மேசராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டிலே குரு வரும் பொழுது பணம் பல வழிகளில் வரும். ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க, என்ஜாய் பண்ணுங்கள். கீழே போய்ட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் பதிவு செய்து கொண்டு கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கான குரு வக்ர நிவர்த்தி பலன்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு ஏற்கனவே அவனுக்கும் நமக்கும் வாக்கிய தகராறு, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா அப்படிங்கிற மாதிரி. ரிஷபராசிக்காரர்களுக்கு 8 கூடையவன் குரு. இவன் வக்கரமாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா எப்படி? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஒரு கெட்டவன் கெட்டு போயிட்டால் தான் சந்தோஷம். நம்ம எதிரி நம்மளை டிஸ்டர்பே பண்ணலன்னா தான் நமக்கு சந்தோஷம். நம்ம எதிரி நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான், எதிரி பலசாலி ஆகிட்டான். நமக்கு ஒரு எதிரி இருந்தால் அந்த எதிரி பெரிய ஆள் ஆகிட்டான். இது என்ன பெரிய பெருமையா? இது நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம். எதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான 4 அடி அடிக்கிறவன் 40 அடி அடிப்பான். அப்படியே 8 குடையவன் வக்கரம் பெற்று 12இல் இருந்து உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுத்து கொண்டிருந்தான். அவன் இப்போ வக்கர நிவர்த்தி அடைந்து ராசிக்கு வருகிறான். ராசிக்கு வரும் குரு ரொம்ப நல்ல விஷயம். என்னன்னா, உலகத்திலேயே குரு உடம்புல உட்கார்றது தான் உலகத்திலே நல்ல விஷயம். காரணம் என்னன்னா, குரு 5, 7, 9 போன்ற 3 பார்வைகளை பார்க்கிறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தைனா குழந்தை கொடுத்துருவார். விவாகஸ்தானத்தை பார்க்கிறார், உங்களுக்கு திருமண பிராப்தியை கொடுக்கிறார். 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். 6 தாண்டி செல்லும் யோகத்தையும் அதிர்ஷ்டங்களையும் தருகிறார் இந்த குரு பகவான். ராசியில் அமர்ந்த குரு பகவான் இத்தனை நல்ல விஷயம் பண்றார். 5, 7, 9 பார்க்கிறார். ஸோ இந்த குரு பகவான் தரும் நற்பலன்கள். ஸோ உடம்புல குரு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஏற்படும்? 8 குடைவன் உடம்புலங்கிறதுனால லிவர் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வயிறு சம்பந்தப்பட்ட, பெருங்குடல், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனையுடையவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டெய்லி சாயந்தரம் தீர்த்தவாரி தான், ஒன்றும் பண்ண முடியாது. கடவுளே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. காரணம்னா 8 குடையவன் குட்டிச்சவர் ஆக்குவான் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. 8 குடையவன் குட்டிச்சவர் ஆக்குவான்.
எட்டுக்குடைய குரு பகவான் உடம்புல உட்காரும்போது உடம்பை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான். அது வயிற்றை தான் டிஸ்டர்ப் பண்ணுவான். நான் எனக்கு தெரிஞ்ச உணவை சாப்பிட்றேன், தெரியாத உணவை சாப்பிட மாட்டேன் என்பதை ஒரு பாலிசியாக வச்சுக்கிங்க. இட்லி சாப்பிட்றது, தோசை சாப்பிட்றது, பொங்கல் சாப்பிட்றதுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இல்லை நான் இதெல்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன், நான் சிக்காங் குக்காங்லாம் சாப்பிடுவேன்னீங்கன்னா பிரச்சனையில் தான் மாட்டிக்கணும். ஸோ ஆக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உங்களுக்கு இந்த குரு பகவான் உடம்பில் அமர்வது என்பது பொன்னார் மேனியனே புலித்தோலை அணிந்தவனே. பொன்னார் மேனியன் இந்த குரு பகவான் ஒரு உடம்புல உட்காரும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய சகலவிதமான வியாதிகளையும் சரி செய்கிறார். 5, 7, 9 பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து விடுகிறார். குழந்தை கிடைக்க போகுது, வேலை கிடைக்க போகுது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுத்துகிறார். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தியே இருக்காது, புத்திர பிராப்திங்கிறதே இருக்காது. ஐவிஎஃப் பண்ண சார், ஐயுஐ பண்ண சார், பல சிறப்பு சிகிச்சைகள்லாம் எடுத்துக்கிட்டேன் சார், என்னன்னே தெரில, எனக்கு குழந்தை மட்டும் ஓகே ஆக மாட்டேங்குது. எல்லாமே எனக்கு இருக்குது, ஆனால் குழந்தை மட்டும் எனக்கு இல்லை. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இந்த வருடம் குழந்தை பிறப்பதற்கான எல்லா வகையான பிளஸ்ஸிங்கும் குரு பகவான் தருகிறார். இந்த மே 15க்குள்ளே இதெல்லாம் நடந்துடும். கன்னிராசிக்காரர்கள் இப்பயாவது கொஞ்சம் மூச்சு விடலாம். உங்களுக்கு தான் 9ல் குரு வரார். அந்த ரிஷபராசிக்காரர்கள் இப்பயாவது கொஞ்சம் மூச்சு விடலாம். சார் ராசிக்கு வந்தார் சார், வந்தவன் இங்கே ஒர்க் பண்ணாமல், ஆமாம் யார் வந்திருக்க, வெளியே இருக்கிறதா ஒரு சுரூபம், உள்ளே இருக்கிறது பால்ராஜ். பால்ராஜ் போகும்போது சும்மா போகாமல் கறி கடைக்காரன் முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டியே, நம்ம பிள்ளைங்களை யாரா காப்பாற்றுவா. ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசியில் வந்த குரு, அப்பா சாமி நீ வந்துட்டியா, எனக்கு 5, 7, 9 பார்த்து எனக்கு குழந்தை கல்யாணம் அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுப்பியான்னு பார்த்தா, வந்தவன் வக்கரமாய் போனவன் தான் இப்போதாயா வரா. அது வந்த உடனே அவர் கிளம்பிடுவார். பிப்ரவரியில் தான் வருவார், மார்ச், ஏப்ரல் 2 மாதத்துலேருந்து மேலே கிளம்பிடுவார். சரி விடுங்க சார், உங்கள் ஆதங்கம் புரியுது. சில விஷயங்கள்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி இவங்கெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. நீ ஏன் பின்னோக்கி சென்றன்னு கேட்க முடியாது, நீ ஏன் அதிச்சாரமாக முன்னோக்கி சென்றன்னு கேட்க முடியாது. இவர்கள் என்ன செய்வார்களோ அதைத்தான் செய்வார்கள். ஸோ அப்போது என்ன புரிந்து கொள்ள வேண்டியது என்றால், உங்களுக்கு ஒரே விஷயந்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 5, 7, 9 பார்த்து குழந்தை பிராப்தியை கொடுத்துட்றார். அதே மாதிரி கல்யாணத்தை பண்ணி வச்சிடறார். ஃபாரின் யோகங்களை உண்டாக்குறார். சிவராசிக்காரர்கள் மகிழ்ந்து கொண்டாடுங்கள். தீர்த்தவாரி மட்டும் இருக்கக்கூடாது. தீர்த்தம் சாப்பிட்ற பழக்கம் தான் நிறுத்திடுங்க. கேள்விப்பட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி எப்படிப்பட்ட பலன்களை தருகிறது? மிதுனராசிக்காரர்களுக்கு 7, 10 குரு, 7, 10 குரு வக்கரம் பெற்று 11ல் இருந்தார். 10 வக்கரம் பெறவே கூடாது. 10 வக்கரம் பெற்றா என்ன ஆகும்? வக்கரம் பெற்றா என்ன ஆகும்னா, செய்கிற தொழில் கெட்டு போகும், தொழிலே இருக்காது, ஆர்டர்ஸே வராது. எல்லா இதுக்கும் ஆர்டர் கிடைக்குது, எனக்கு மட்டும் எங்கள் கம்பெனிக்கு மட்டும் ஆர்டர் கிடைக்க மாட்டேங்குது. எல்லா கடையும் ஆர்டர்ஸில் நிரம்பி வடிது, ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எங்கள் கடையில் மட்டும் ஆர்டரே வரமாட்டேங்குது. காரணம் என்னென்னா, 10 குரு பகவான் வக்கரம் பெற்றது தான் அது காரணம். வக்கரம் பெற்றவர் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இப்போ என்ன பண்ணுறார்? வக்கர நிவர்த்தி அடைந்து 12ஆம் வீட்டிற்கு வருகிறார். குரு பகவான் 12ஆம் வீட்டிற்கு வந்தால் விரய குருன்னு சொல்லுவாங்க எல்லாரும். விரய குருவை எல்லாரும் எப்படி சொல்லுவாங்க? நிறைய செலவு வரப்போகுது, கஷ்டப்பட போகிறீங்க, அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், என்றைக்குமே சுப செலவுகள் வாழ்வில் நிம்மதியை தரும். சுப செலவுகள் நல்லா புரிஞ்சுக்கணும். செலவில் 2 இருக்குது. ஒன்று என்ன? சுப செலவு, ஒன்று அசுப செலவு. சுப செலவுனா என்ன? நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம மனைவிக்கு ஒரு நகை எடுத்து தரோம், சுப செலவு. நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம், சுப செலவு. புரியுதா? உங்கள் அக்காவுக்கு குழந்தை பிறந்துருச்சு, நீங்கள் தான் முறை செய்கிறீங்க, சுப செலவு. உங்கள் வீட்டில் சந்தோஷம் வருதா இல்லையா? உங்கள் வீட்டில் மேலே சத்தம் கேட்குதா இல்லையா? உங்கள் வீட்டில் மேலே சத்தம் கேட்குது, சுப செலவு செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். நம்ம என்ன தனிமரமா? நமக்கு என்ன யாரும் இல்லையா? நமக்கு என்ன யாரும் இல்லையா? உங்களுக்கு ராசியிலே இருக்கக்கூடிய, உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கிறார். 4ங்கிறது வீடு, மாடு, மனை.
உங்களுடைய உயர்கல்வி, உயர் பதவி. என்றைக்குமே உங்களோட ப்ரமோஷன்ஸ் எல்லாம் குரு பகவான் பார்த்துட்டாருன்னா வாழ்க்கையில் கடகடன்னு மேலே முன்னுக்கு வந்துடலாம். ப்ரமோஷன்ஸை குரு பகவான் பார்க்கணும். எவ்வளவு உழைத்தாலும் நற்பெயரே இல்லை. நான் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்கிறது ஒன்று தான், தட்டுங்கள் திறக்கப்படும் எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் தட்டிக்கிட்டே இருக்கீங்க, உங்கள் கம்பெனியில் பொங்கலும் சுண்டலும் தான் கொடுக்குறாங்கன்னா தயவுசெய்து தட்டுறதை நிறுத்திட்டு வேறு கம்பெனி பாருங்கள். அதெல்லாம் ஒரு காலம். 35 வருஷமாக ஒரே கம்பெனியில் இருந்தது, 30 வருஷமாக ஒரே கம்பெனியில் இருந்ததுலாம் ஒரு காலம். இங்கே பாரு, என் திறமைக்கு உழைப்புக்கு மரியாதை இருக்கிற இடத்துல, அங்கீகாரம் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன். இல்லைன்னா எனக்கான வழியை நான் உருவாக்க தயாராகிட்டேன். இன்றைய இளைஞர்களிடையே அவர்கள் கண்களில் நான் பார்க்கிறேன், ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா. அவர்கள் கண்ணில் தெரிவதெல்லாம் ஒன்றுதான், எனக்கான ரெகக்னேஷனை கொடு, இல்லைன்னா எனக்கான மதிப்பை நானே உருவாக்கி கொள்வேன். இதுதான் அவங்களோட சித்தாந்தம். இதை கண்டு நான் வியக்கிறேன். புதியதொரு உலகத்தை படைக்க நீங்கள் படைப்புலகத்தின் பிரம்மாக்களாக மாறிவிட்டீர்கள். உங்களுக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சு. காரணம் என்னென்னா, கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது. இவ்வளோ நேரம் வேலை செஞ்சா காசை கொடு, அங்கீகாரத்தை கொடு. எத்தனை நாள் தான் இன்ஜினியராக வச்சுருப்பேன், சீனியர் இன்ஜினியர் கொடு. இப்போல்லாம் முன்னெல்லாம் வந்து ஏங்கி போய் கஷ்டப்பட்ட காலம், 17 வருஷம் 20 வருஷம் ஒரு ப்ரொமோஷனுக்காக உட்காந்துருந்த காலம்லாம் ஒரு காலம். இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. என்னுடைய ஊடக நண்பர்கள் அத்தனை பேரையும் நான் பார்க்குறேன். ஒரே வருடத்தில் 2 வருடத்தில் 4-5 கம்பெனி போயிட்டு வந்துட்டவங்களாம் பார்க்குறேன். ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, எங்கே அவர்கள் திறமை மதிக்கப்படுகிறதோ அங்கே அவர்கள் செல்லுகிறார்கள். ஸோ அந்த தகுதி உங்களுக்கான திறமையான பாதை என்பது உங்களுக்கு தெரியும். அடுத்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார். வீடு, மாடு, மனை போன்றவை தாண்டி அடுத்ததாக என்னென்னா வரக்கூடியது ரண ருண ரோக சத்ருஸ்தானம். வியாதி, கடன், கஷ்டம், எதிரிகள். உண்மையான சத்துருக்கள் என்றால் யார்? ஃபேக்கான சத்துருக்கள் என்றால் யார்? உண்மையான சத்துரு யார் சொல்லுங்கள்? உங்கள் மனசு தான் உண்மையான சத்துரு. அது முதல்ல புரிஞ்சுங்க. உலகத்திலேயே ரொம்ப டஃப்பான கான்செப்ட் எதுனா உங்கள் மனசு தான். உங்கள் மனசு தான் காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியம் இதெல்லாம் உடையது. இது உங்கள் மனசு. உங்கள் மனசில் இருக்க இந்த கெட்ட குணங்களை கொண்டுட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. குரு பகவான் 6ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை எல்லாம் அவர் கொள்ளுகிறார். எல்லாத்தையும் பண்ணுறார், இல்லாமல் பண்ணுறார். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்ததாக தன்னுடைய 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். மகர ராசிக்காரர்கள், அதாவது உங்களுடைய 9ஆம் வீடு, உங்களுடைய 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டை அவர் பார்க்கும்போது ஆயுஸ் அதிகரிக்கிறது. மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுமோன்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மிதுனராசிக்காரங்கள்லாம் இதை கேளுங்க. எனக்கு டாக்டர் சொல்லிட்டார் சார், நாள் குறிச்சிட்டாங்க சார், எனக்கு இத்தனை நாள் தான் நான் உயிரோடு இருப்பேன், எனக்கு ஒரு தீரா பெருவியாதி வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது வந்துருச்சு, கவலையே படாதீங்க. குரு பார்க்க கோடி நன்மை. மிதுனராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்கள்லாம் குருவை இழந்தவர்கள். குருவுடைய பலம் இருக்கிற யாரும் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. குரு இப்போ 12இல் வந்து உங்களுடைய 8 பார்க்குறார். உங்களுடைய அசையா சொத்துக்கள் அதிகமாக போகிறது. குரு வழிபாடு செய்யுங்கள். அதிகமாக குருவுக்கு உண்மையாக இருங்க. குருவை பிரீத்தி பண்ணுங்க. ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் செல்லுங்கள். குருவை போற்றுங்கள். குருவின் காலடி தொழுங்கள். குருவை கஷ்டப்படுத்தினீங்கன்னா கஷ்டங்கள் கூடிக்கொண்டே தான் செல்லும். குரு தான் எல்லாம். உங்கள் வாத்தியார், உங்களுக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல் சொல்லிக் கொடுத்த வாத்தியார், அப்ரண்டிஸ் வாத்தியார், எல்லாம் வாத்தியார். அவங்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணுங்கள். கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது? குரு எங்கே வரார்? ரிஷபத்துக்கு வரார். ரிஷபம் யார்? உங்களுக்கு 4-11 கூடிய பாதகாதிபதி சுக்கிரனுடைய வீடு. குரு 9 கூடையவர் 11ஆம் வீட்டிற்கு வருகிறார் என்று சொல்லலாம். குரு 9 கூடையவர் 11ஆம் வீடு. 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானத்திலே குரு பகவான் வரும்பொழுது லாபங்களை அதிகரிக்கிறார். லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கப்படுகிறது. எதை செஞ்சாலும் ஒரு தொழிலில் லாபம். சார், ஒரு தொழில் பண்ணுறேன், அந்த தொழிலேருந்து எனக்கு லாபம் கிடைச்சா தான் அந்த தொழிலை நான் கண்டினியூ பண்ணுவேன். எந்த ஒரு தொழிலுமே எதை சார்ந்திருக்கிறது என்றால் அந்த தொழிலுக்கான லாபத்தை சார்ந்திருக்கிறது. எனக்கு லாபமே கிடைக்கலன்னா நான் ஏன் தொழில் பண்ண போகிறேன்? எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா? ஒரு லாபம் என்பது எதை சார்ந்தது? லாபம் என்பது எதை சார்ந்ததுன்னா நம்மளுடைய நல்ல நேரத்தை சார்ந்தது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வரிசையாக புக் ஆகிட்டே இருக்கும், என்னன்னே தெரியாது, ஒரே புக்கிங்ஸாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தா புக்கிங்கே இருக்காது. ஏன் இவ்வளோ புக் ஆச்சுன்னு நீங்கள் இயற்கையை கேட்கக்கூடாது, ஏன் இப்படி புக் ஆகலைன்னு கேட்கக்கூடாது. அதான் ஒரு இதில் சொல்லுவார் விஜய் சேதுபதி கூட, சந்தோஷங்கிறது ஒரு காற்று மாதிரி சில நேரங்களில் நம்ம மேலே வந்து அடிக்கும்.
அதை பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்பப்போ என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். அந்த மாதிரி லாபம்ங்கிறது ஒரு காற்று மாதிரி. இப்போ உங்களுக்கு லாபம் கொடுக்க வந்திருக்காரு குரு. இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேக்குள்ளே என்னென்ன சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சுக்கிங்க, ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். பிடிச்சு வச்சுக்கலாம் உலகத்தில் யாராலையும் முடியாது. சார் நம்ம முதல்ல நம்ம மனைவி நம்ம வர அவங்க ஒரு விஷயம் நம்ம கண்ட்ரோல்டாக பிடிச்சி வச்சுக்க முடியுதான்னா கிடையாது. அது அவங்க அவங்க போக்கில் தான் இருக்காங்க, நீங்கள் உங்கள் போக்கில் தான் இருப்பீங்க. இதே நம்மளால் முடியல. அப்போ குரு போக்கில் தான் இருப்பார். குருவை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. அப்போ அவர் உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு வரும்பொழுது நண்பர்களுடைய சகாயம் கிடைக்கும். சார் 3 விஷயம் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் முன்னுக்கு வரணும்னா ஒரு 3 பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். யார்கிட்ட பேசிட்டே இருக்கணும்னு கேளுங்க. இது லைஃப்பில் நான் உணர்ந்ததை சொல்கிறேன். உங்கள் ஸ்கூல் லெவல் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள மறந்தே போயிருப்பீங்க, அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருங்க. புரியுதா? அடுத்தது உங்கள் காலேஜ் லெவல் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருங்க. அடுத்து அட் ப்ரெசன்ட் நீங்கள் இப்போ யார்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த லெவல் ஃப்ரெண்ட்ஸு, இவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருங்க. இவங்க எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டே இருங்க, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க. ஒருத்தர் ஃப்ரான்ஸில் இருப்பான், ஒருத்தர் சுவிட்சர்லாந்தில் இருப்பான், ஒருத்தர் அமெரிக்காவில் இருப்பான். மச்சான் நீ போயிட்டடா, என்னையும் கூட்டு போடா, ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்கிறா, நான் இங்கே கஷ்டப்படுறேன்டா. சொல்லுங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுன்னா, நம்ம பையன் ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்குறான் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசுக்குள்ளே வரும். முதல்ல உங்களுக்கு வேணுங்கிறது இந்த உலகத்துக்கு தெரிஞ்சாதான் அந்த வாய்ப்புங்கிறது உங்களுக்கு வரும். உங்களுக்கு வேணுங்கிறதே இந்த உலகத்துக்கு தெரியாது. நீங்கள் தான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டீங்களே, ரொம்ப மானஸ்தராஜ்ய நீங்கள். எனக்கு ஒரு பிரச்சனை, டேய் என் தங்கச்சி கல்யாணம்டா, 2 லட்சம் வேணும்டா, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலடா, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. 10 இடத்துல புலம்புங்க, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தண்டலை வாங்கி கொடுப்பாங்க, வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சார் புலம்புபவர்களுக்கு, அழுபவர்களுக்கு, கெஞ்சுபவர்களுக்கு, தேடுபவர்களுக்கு தான் கிடைக்கும். 11ஆம் இடத்துல குரு வந்துட்டதுனாலேயே நீங்கள் பெரிய நம்ம அம்பானி தம்பி கும்பானிலாம் ஆயிட முடியாது. நம்ம இப்போ 11ஆம் வீட்டில் குரு பகவான் வரும் பொழுது நாம் தேட வேண்டும், எனக்கான ஆனால் கிடைப்பது உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். நீங்கள் போகிறீங்க, ஒரு முயற்சி பண்ணுறீங்க, அந்த முயற்சி சாதகமாகுமா? ஒரு ஃபைனான்சியர் பார்க்க போய் அந்த ஃபைனான்சியர் வீட்டில் இருப்பான், அவன் நல்ல மூடில் இருப்பான், செக்யூரிட்டின்னு போட்டு கஷ்டப்படுத்தாமல் காசு கொடுப்பான், போதுமா? அவ்வளோ சந்தோஷம் கிடைச்சா போதும். சார் நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்கெல்லாம் தேவை என்னென்னா, வாடகை கேட்குற நாள் என் கையில் வாடகை காசு இருந்தால் போதும், இஎம்ஐக்காரன் வர்ற நாள் என் கையில் இஎம்ஐ இருந்தால் போதும், மீதி நாளெல்லாம் இல்லைனா கூட பரவாயில்லடா போடா. அதுதான் நம்மளுடைய இயல்பு. ஸோ அப்போ அந்த லாபத்தில் குரு வருவது உங்களுக்கான லாபத்தை அதிகபட்சமாக சம்பாதித்திருக்கிறது, பெரிய பெரிய விஐபி தொடர்புகளை உண்டாக்கி தருகிறது. அதான் நான் சொன்னேன், நல்ல நண்பர்கள் என்பது எங்கேருந்து வருது? நீங்கள் தேடுவதில் அடங்கி இருக்கிறது. ஸ்கூல் லெவல் ஐயப்பனா நீங்கள் மறந்துட்டீங்க. ஸ்கூலில் படித்த ஐயப்பன் தான் இன்றைக்கி ஒரு பெரிய கம்பெனியுடைய ஜென்ரல் மேனேஜராக இருக்கார். நீங்கள் எதிர்பார்த்துட்டு கூட மாட்டீங்க. டே ஐயப்பா நீ இவ்வளோ பெரிய ஆளாயிட்டியாடா, டேன்னு சொல்லாதீங்க, தனியாக போய் பேசலாம், நான் இங்கே ஜிஎம். நீ ஜிஎம்மாடா? உங்களால் நம்ப முடியாது. நம்மளை மாதிரியே நம்ம எல்லாரும் இப்படியே இருப்போம்னு நினச்சிக்கிறோம். அவங்களாம் உண்மையிலே நல்லா ட்ராக்கில் நல்லபடியாக முன்னுக்கு வந்துட்டாங்க. படிக்கிற வயசில் ஒழுங்காக படிச்சிருந்தா நமக்கு எதுக்கு ஷிஃப்ட்டு? அழகாக 10 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு 5 மணிக்கு வந்துருக்கலாம். படிக்கிற வயசில் ஒழுங்காக படிக்கலை, ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்டு, தேர்ட் ஷிஃப்ட்னு போட்டு கொள்கிறாங்க. அப்பயே சொன்னாங்க என்ன படின்னு. அந்த மாதிரி தான். ஸோ அடுத்து இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா, 11ல் இருக்கக்கூடியவர் 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார், முயற்சியை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்னன்னா சாதாரண இடம் கிடையாது. இந்த 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். அடுத்ததாக 9ஆம் பார்வையாக உங்களுடைய கடகராசிக்கு 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ இப்படி மொத்தமாக சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குரு பார்வை இந்த அத்தனை பேர் மேலே படுறது தான். ஸோ அதனால் கடகராசிக்காரர்கள்லாம் மிகுந்த சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த குரு வக்ர நிவர்த்தியை கொண்டாடுவீர்கள். கீழே போயிட்டிருக்க இந்த குரு உங்கள் ராசியில் தான் உச்சம். அதனால் குரு பகவான் வந்தாலே உங்களுக்கு தான் நிறைய நல்லது செய்வார். கீழே போயிட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்கள் சொந்த ஜாதகம் புக் பண்ணி பார்த்துக்கோங்க. உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வைபவங்களில் யாகங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி என்ன விதமான பலன்களை தரப்போகிறது? உலகத்திலே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 8 குடையவன் வக்ரமாகி பாடாப்படுத்துனதுன்னா அது இதுதான், பாடாப்படுத்துறது. அது என்ன காரணம்? என்ன காரணம் என்றால்,
சிம்மராசிக்காரர்களுக்கு 5 கூடியவனும் அவன்தான், 8 கூடியவனும் அவன்தான். அவன் வக்கரமானதுனால என்ன ஆச்சுன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து புத்திர பிராப்தி ஐவிஎஃப், ஐயுஐ எல்லாம் பண்ணாதீங்க, ஸ்பெஷல் சிகிச்சைகள்லாம் எடுத்துக்காதீங்க, இந்த குரு பயிற்சி வந்து குரு வக்ரம் வந்து உங்களுக்கு நற்பலன்களை தராதுன்னெலாம் சொல்லியிருந்தேன். இப்போது குரு வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுக்குரிய 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். இது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நேரம் என்றால் அது இதுதான். காரணம் என்றால், சார் ஓப்பனிங்லாம் நல்லா சொன்னீங்க, க்ளோசிங் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சார் என்றால், குரு 10ஆம் வீட்டிற்கு வருவது என்பது 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். என்றைக்குமே குரு 10ஆம் வீட்டிற்கு மட்டும் வரவே கூடாது. 10ஆம் வீட்டில் குரு வந்தால் என்ன ஆகும்னா, இருக்கிற வேலை இல்லாமல் போயிடும். நிறைய நேரங்களில் நம்ம கவனிச்சிங்கன்னா, நம்ம வேலைக்கு எது பிரச்சனையாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலைக்கு பிரச்சனையாக வர்றது நம்ம தான் நம்ம வேலைக்கு பிரச்சனையாக வரும். நம்ம வேலைக்கு பிரச்சனையே நம்ம தான். நாம் செய்கின்ற சிறிய சிறிய தவறுகள், கவனக்குறைவு, பிழைகள் தான் நம்ம வேலைக்கான பிரச்சனையாகவே அமைந்து விடுகிறது. படித்து பார்க்காம கையெழுத்து போடுறது, லீகல் இஷ்யூஸு, எதையும் நம்பிக்கையின் அடிப்படையில், சார் இவனை நம்பி பண்ணேன் சார், இவனை நம்பி செஞ்சேன் சார், இதெல்லாம் தான் நம்ம செய்ய தப்பு. ஏன் நம்புறீங்க? உத்தியோகத்தில் ப்ரொஃபஷனலாக இருக்கிற இடத்துல ப்ரொஃபஷனலாக இருங்க. ஒரு ஒரு மீட்டிங்கில் இதில் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார், ரஜினிகாந்த் கூட சொல்லியிருப்பார், வேணாம் சார், இல்லை சார் 1000 ரூபா கொடுக்காம நான் மேக்கப் போட மாட்டேன். அது உலகமே பார்த்து ரசித்த பதிவு. சார் வேலைக்கான ரெகக்னேஷன் இல்லைன்னா வேலை நீங்கள் செய்ய வேண்டாம். ஸோ அப்போ செய்கிற வேலைக்கான ரெகக்னேஷன் என்பது கிடைக்கிறதா என்பதை பார்க்கணும். நம்ம தவறாக பயன்படுத்தி கொள்கிறார்களா? யாரோ செய்த தவறுகளுக்கு நாம் எல்லாரையும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜோடி செருப்புகள் இருக்கிறது அப்படின்னா, ஒரு ஜோடி செருப்பு, ஒரு செருப்பு அருந்துருச்சு அப்படின்னா இன்னொரு செருப்புக்கும் தண்டனை. என்ன தண்டனை? அந்த செருப்பு போட முடியாது, அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு இடத்துல வேலையில் ஏதாவது ஒரு தவறான இன்சிடென்ட் நடக்கும் பொழுது நம்ம ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுக்கிறோம். இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நடக்கும் போல இருக்கு. இன்னும் நம்ம பெஞ்ச் மார்க் வச்சு அந்த கடுப்பை இங்கே அடிக்க பாருங்கள். நீங்கள் எங்கேயோ ஏதோ ஏமாந்துட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் எங்கேயோ ஏதோ தவறு உங்கள் மனசை புண்பட்டு வந்திருக்கீங்க, அந்த காண்டை இங்கே காட்டுறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ என்ன ஆகிறது என்றால், உங்களுடைய டென்ஷனை நீங்கள் மொத்தமாக இதில் இறக்குறீங்க. அப்போ இருக்கிற இடத்துல நிம்மதி போகுது, இந்த இடத்துல நிம்மதி போகுது. உன்னை பற்றி தெரியாதா? நீ அங்கேயே அப்படி பண்ணவனாச்சு, இப்படி பண்ணவனாச்சு. சார் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? ஏற்கனவே பல இடங்களில் இருந்திருக்கேன் சார், என்னை வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு நீங்கள் எடுக்கிற அவன் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டான். அவன் சொல்ல வந்த மீனிங்கே வேறு. ஆனால் நீங்களே ஒரு பாயிண்ட் எடுத்து நீ இதுக்கு தான் இதை பண்ணன்னு சொல்லி அவருக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க, உங்கள் நிறுவனத்துக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க. நீங்கள் என்ன டார்கெட் பண்ணிட்டீங்கன்னு அந்த நிறுவனத்துக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க. இதுதான் தப்பு. நம்மளுடைய அசம்ஷன். இது வரைக்கும் அவர் சொல்லுவார், இது வரைக்கும் ஒன்று அனுப்பணும்னு நான் நினைக்கல, என்னைக்கு நீ இப்படி சொல்லிட்டியோ இனிமேல் நான் நினைக்கிறேன், சரி இப்போ நான் ஒன்று அனுப்பிட்டேன் போ. பிரச்சனைக்கு காரணம் புரியுதா? நம்மளுடைய ஓவர் ஆர்வம். இந்த 10லே குரு வந்தால் பதவி பறி போகும்போது நமக்கு ஈக்குவலாக நம்ம பக்கத்திலே இன்னொருத்தரை உட்கார வச்சு நமக்கு ஈக்குவலாக டெவலப் பண்ணுவாங்க. நமக்கு என்ன வேலைகள் கொடுத்துருக்காங்களோ அதே வேலையை அவங்களுக்கும் கொடுப்பாங்க. அவங்கள வச்சு வச்சு கம்பேர் பண்ணி பேசுவாங்க. பார்த்தியா இவரை பார்த்தியா அப்படி பண்ணிட்டார், பார்த்தியா இவர் பார்த்தியா அப்படி இப்படி செஞ்சுட்டார், பார்த்தியா இதே வேலையை உங்கள்கிட்ட கொடுத்துருந்தா எவ்வளோ நாள் ஆயிருக்கும், எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். பல வீடுகளில் வர பல பிரச்சனைக்கு காரணமே கம்பேரிஷன் தான். அப்போ வேலையில் என்ன பிரச்சனை வருதுன்னா, நம்ம எதை செய்தாலும் நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஈக்குவலாக ஒருத்தரை வளர்த்து விட்டு அவரை நம்ம கூட கம்பேர் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா இவர், பார்த்தீங்களா இதே வேலையை இவர் இப்படி செஞ்சார், பார்த்தீங்களா இது, பார்த்தீங்களா அது, பார்த்தீங்களா இது, பார்த்தீங்களா என்னமோ சொல்லிட்டு போகிறான். ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, லூசு போய் உலகம் ஃபுல்லாக இருப்பான், லூசு போய் உலகம் ஃபுல்லாக இருப்பான். நீங்கள் இவன் சொல்கிறத காது கொடுத்து பார்த்து உங்களையே நம்பி இருக்கிற உங்களுடைய குழந்தைகளும் உங்களையே நம்பி இருக்கிற உங்களோட மனைவியும் வறுமையில் விட போகிறீங்களா? அதுதான் இப்போ கேள்வி. சில பேர் இப்போ என்ன பண்ணுவாங்க, எனக்கு ரோசம் வந்துருச்சு, எனக்கு கோவம் வந்துருச்சுன்னு சொல்லி இருக்கிற வேலையை ஒரு செகண்டில் தூக்கி போட்டு வந்துடுவீங்க. 10 வருட உழைப்பு, 15 வருட உழைப்பு. நேற்று வந்த ஒரு சின்ன பையன், இவன் ஏதோ ஒன்று பேசிட்டான், இதுக்காக இந்த 15 வருட கம்பெனி உழைப்பு வேஸ்ட் பண்ணக்கு போகிறீங்களா? இதுதான் கேள்வி. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கிற கேள்வி என்னென்னா, நிறுவனம் பெரியதா இவன் பெருசா? இப்போ நிறுவனத்தோட ஹெட்டுக்கிட்ட நீங்கள் பேசணும். சார் யார் சார் இவன், இத்தனை வருஷமாக நான் இருக்கேன், இவெல்லாம் எனக்கு பேசுகிறான். அவர் ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ணிடுவார். ஒரு நிமிஷத்தில். பிரச்சனை என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கிற ஈகோ. நீ என்ன அனுப்புறது, நானே போகிறேன், உங்களை யாரும் போக சொல்லலை, நீங்களே நினச்சிக்கிட்டு நீங்களே முடிவு பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு தோல்வி நிலையென நினைத்தா கம்முனுறாடே.
இதெல்லாம் உன்னுடைய ஓவர் ஆர்வ கோளாறுனால வந்தது. ஸோ அப்போ சிம்மராசிக்காரர்கள் 10லே குரு வரும் பொழுது பதவி பறிபோகும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த 3 மாதம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 15க்குள்ளே இருக்கிற பணி இல்லாமல் போகும். பணியை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. உலகத்தின் மிகப்பெரிய தற்காப்பு ஆயுதம் என்ன? உலகத்தின் மிகப்பெரிய தற்காப்பு ஆயுதம் கராத்தேவா? இல்லை. குங்ஃபுவா? இல்லை. உலகத்தின் மிகப்பெரிய தற்காப்பு ஆயுதம் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உலகத்தின் மிகப்பெரிய தற்காப்பு ஆயுதம் இதுதான். ஐயா நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க ஐயா. ஆமாங்க ஐயா, நீங்கள் தான் ஐயா பெரிய புத்திசாலி. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பிரச்சனையே ஓவர். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த விஷ்ணுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் பங்கு கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் என்ன பலன்களை தரப்போகிறது? கன்னிராசிக்காரர்களுக்கு 7 கூடியவன் 8ல் மறைந்திருக்கிறான். அடடமழடா அடமழடா சார். 8ஆம் வீட்டில் மறைந்திருந்த குரு 9ஆம் வீட்டிற்கு வருகிறார். 9ஆம் வீட்டிற்கு வள்ளி வர போரா. சரி, 9ஆம் வீட்டிற்கு குரு வந்ததை நீங்கள் ஒரு விழாவாக எடுத்து கொண்டாடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அஃபிஷியலாக நான் சொல்கிறேன், ஒரு அறிவிப்பாக சொல்கிறேன். 9ஆம் வீட்டிற்கு குரு வந்ததை நீங்கள் ஒரு விழாவாகவே எடுத்து கொண்டாடலாம். என்ன காரணம்? ஏன்னா குரு உங்களில் 8ஆம் வீட்டில் மறைந்திருந்து உங்கள் படுத்திய பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. 8லே குரு மறையும் பொழுது 4, 7 கூடையவன். 4ங்கிறது வெளி உலகத்தில் உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதைன்னு சொல்கிறோம். 7ங்கிறது என்ன சொல்கிறோம்? கல்யாணம், உங்களுடைய காதல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம். வீட்டுக்குள்ளே போனால் உன் பொண்டாட்டி நீலாம் எதுக்கு வாழ்கிறன்னு கேட்குறான். வெளியே போனால் உங்கள் மேனேஜர் நீலாம் எது கம்பெனிக்கு வேலைக்கு வரான்னு கேட்குறான். எங்கேயுமே ஒருத்தர் நிம்மதி இல்லைன்னா அப்போ நான் யாருக்காக தான் வாழ்கிறேன்? இந்த மாதிரியான ஒரு டென்ஷனை உருவாக்கியிருப்பார். வீட்லேயும் நிம்மதி இல்லை, வெளியே நிம்மதி இல்லை. சரி, சில்லி டார்ச்சர்ஸ் தான் சார். நல்லா புரிஞ்சுங்க. டென்ஷன் ஆகிறதுக்கு பெரிய பெரிய கதைலாம் தேவையே கிடையாது. சின்ன சின்ன கதையே போதும். நம்ம முக்கியமாக இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். மேல் வீட்டில் இப்போ தான் செவுத்தை இடித்து கட்டுறாங்க. ஒரு சுற்றி எடுத்து டொக்கு 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 டொக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்க. யோ நிறுத்தியாயோ, என்னை தூங்க விடுறா. சரி, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு மியூசிக் பைத்தியம் ஒன்று இருந்தது. அந்த பைத்தியம் உண்மையிலே சொல்கிறேன், அவர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த ஆளுக்கு பாடவே தெரியாது. பாட தெரியாமையே பாடியே கொள்றது ஒருத்தனை. அவங்க பார்த்தீங்கன்னா வேற்று மதத்துக்காரங்க வேறு ஒரு பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடிங்கன்னா அந்த பாட்டை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவர் பஜன் பண்ணுற பேர் வழின்னு அந்த பாட்டை பாடி அந்த பாட்டை சாவடித்து அந்த பாட்டுக்கு வாயிருந்தால் அழுவையோ, தயச்சது நீ மட்டும் பாடாத. சரியா? இது ஒரு டார்ச்சர். நான் அந்த ஆள்கிட்ட எந்திரிச்சு, இங்கே பாரு, நானும் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இப்படி தான் படித்தேன், எனக்கு நல்லா தெரியும், தயவுசெய்து என்ன டென்ஷன் பண்ணாத. 8லே குரு மறைந்தால் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் ஏற்படாது. அன்னெசரி டென்ஷன், டிப்ரெஷன். மியூசிக்கே தெரியாமல் மியூசிக்னு ஒரு கவிதை, ஒரு 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 ஸ்வீட்டு கடையே ஸ்வீட்டு சாப்பிடுகிறதே ஆச்சரியக்குறி, எப்படி இருக்கு எங்களோட தீம், ஆடடா எவ்வளோ பெரிய கற்பனை சொல்லிட்டீங்க. உனக்கு 4 நாள் ரூம் போட்டு கொடுத்து ஸ்கிரிப்ட் எழுத சொன்னால் இது ஒரு ஸ்கிரிப்டு. நிறைய பேர் சினிமாக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக தனியாக ஒரு காட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறது எல்லாம் பண்ணுவாங்க. ஐடியாலஜியே வராது. ஆனால் சும்மா கட்டி அந்த காட்டில் இருக்க குருவி அது கூடலாம் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்கான். ஆனால் அந்த ப்ரொடியூசர் உன்னை நம்பி அனுப்புகிறாரு, இவர் ஏதோ கதை எழுதிட்டு வர போகிறான்னு. யார் இவன் அப்படியே டயலாக் எழுதிட்டாலும் அந்த மாதிரி தான். ஸோ அந்த 8ஆம் வீட்டில் மறையும் பொழுது என்ன ஆகிறது என்றால் 4க்குடைய உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை போய்விடுகிறது. சபை மரியாதை. ஒரு காலத்தில் என்னன்னா வாத்தியாரை பல்ல பிடிச்சி பார்க்குறீங்களா, ஆளாளுக்கு என் வாத்தியார், அந்த மாதிரி உங்களுடைய பெயருக்கெல்லாம் பெருமைக்கெல்லாம் களங்கம் ஏற்படும் விதமாக நடந்திருக்கும். இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த மாதிரி சும்மாவே டார்ச்சர் பண்ணுறது, மியூசிக்கே தெரியாமல் மியூசிக் போட்டு கொள்வது, கவிதை எழுதி தெரியாமல் கவிதை எழுதி கொள்வது. உலகத்திலே மிகப்பெரிய கஷ்டம். கவிதையை கேட்காம கூட இருக்கலாம், ஆனால் மொக்க ஜோக்கு மொக்க கவிதை தான் ரொம்ப நேரம் கேட்க முடியாது. அதுக்கு சிரிக்க வேற சொல்லுவாங்க. அதான் அது இருக்கிறதே பெரிய கொடுமை. இப்போ சமீபத்தில் கூட ஒன்று படித்தேன். சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க. டாக்டர் எனக்கு ஏன் ஊசி போட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் தான் தடுப்பூசின்னு சொன்னீங்க. சிரிங்க சிரிங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கு. நான் அப்படி யோசிக்கிறேன்,
நான் கூட ஒரு 9 புத்தகம் எழுதியிருக்கேன் சார், ஒரு 3 டாக்டர்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் பார்த்து யோசிப்பேன், இதெல்லாம் வேஸ்ட்டோ, நம்ம எழுதுனது எல்லாம் வேஸ்ட்டு. தலைவன் அறிவை படுறா, என்ன அறிவு, சிரிங்க சிரிங்க. ஆனால் ஒன்று எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏதோ ஒன்று பண்ணி உங்களை சிரிக்க வைக்கிறார் இல்லையா. 8ல் இருக்கிற குரு 9க்கு வரார். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் த ஃபுல் என்ஜாய்மெண்ட் ஆஃப் த குரு. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. அடுத்து கேள்விப்பட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே நடக்கின்ற பூஜைகளில் கலந்து கொண்டு நற்பயன்களை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி எந்த பலன்களை தரப்போகிறது? துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு 7ஆம் வீட்டில் அழகாக 8க்கு வந்து இது கத்தி 8க்கு வந்தார். உங்கள் நல்ல நேரம் 8க்கு வந்தவருக்கு வக்ரமாகி 7க்கு போயிட்டார். 7க்கு போனார். 7க்கு போய் நீங்கள் ஒய்ஃபோட ஜாலியாக லவ் பண்ணிவிட்டு செம்ம ரொமான்ஸ்லாம் பண்ணீங்க. திரும்ப 8க்கு வந்துட்டார். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு திரும்பவும் வந்துட்டன். என்னது எம்ட வந்துட்டானா? எம்ட வந்துட்டான், 8ஆம் வீட்டில் வந்து விட்டார். ஏன் அந்த ஆளை எம்டன்னு சொல்கிறேன்னா, உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு அண்ணா குரு தான் சார். இந்த ஆள் வேணால் அப்படி இருந்துட்டு போகலாம் சார், நான் ஏன் சார் அப்படி இருக்கணும்? சில பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி சேவ் பண்ணுவாங்க. ஏன் அந்த மாதிரி பண்ணுற தெரியாது, டெய்லி சேவ் பண்ணுவான். பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து, நான் சொல்கிறது ஒர்க்கிங் பர்சன் பண்ணி தான் ஆகணும். வீட்டில் தானே இருக்குது, அப்புறம் ஏன் 1 மாதம் லீவு ஜாலியாக இருக்கலாம்ல. அப்போ கூட காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சேவ் பண்ணுறது. 5 மணிக்கெலாம் அவனை சேவ் பண்ண சொல்லி எங்கே நான் போக போகிறேன்? 5 மணிக்கு சேவ் பண்ணிட்டு சட்டை பேண்ட்டெல்லாம் போட்டு பெல்ட்டு போட்டு இறுக்கி கட்டி பேண்ட்டு ஷூட்லாம் போட்டு அப்படியே ரோட்டில் லெஃப்ட்டில் கை வீசி நடப்பார். வாக்கிங் போகிறான், லெஃப்ட்லேயே போயிட்டு. இதுதான் குருவுடைய பழக்கம். ஒன்று உங்களை அந்த மாதிரி ஆக்குவார், ஒன்று நீங்களே அப்படி மாறிடுங்க, குட் பாயாக மாறிடுங்க. அப்படி இல்லை நான் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு உங்கள் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும். குரு 8ல் மறையும் பொழுது நீங்கள் ஜாலியாக மட்டும் இருக்கக்கூடாது. ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. எந்திரிச்சு வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், சமத்த தோசை சாப்பிட்டு படுத்துக்கணும். இப்படிதான் ஒரு வாழ்க்கை. இப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களை விட்டுருவார். இல்லை நான் அப்படியே பக்கத்தில் ராதா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா பிடிச்சி மாட்டி விட்டுருவார். ஏன்னா குருவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அந்த ஆளுக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காதுங்க, பண்ணக்கூடாது. அப்போ நான் என்ன தான் சந்தோஷமாக இருக்கிறது? அப்போ நான் ஏதாவது வாழ்க்கையில் தீர்த்தவாரி ஆகவே ஆகாது. ஏன்னா குருவுக்கு தீர்த்தவாரி பிடிக்காது. இதெல்லாம் ஒரு நியாயமே இல்லை தெரியுமா? நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் இப்படி தான். என்னடா நிறைய பேர் இப்படி தான். இந்த ஜிம்மை பெரிய 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 போலீஸ் ஆஃபீஸர் பையனாலாம் இருக்கிறவங்கலாம் போய் கேட்டு பாருங்க. அவங்களாம் சொல்லுவாங்க, அவங்க அப்பா பெரிய கமாண்டர், லெட்ஸ் கமாண்ட் லெட்ஸ் ஃபயர். 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு டென்னிஸ்லாம் ஆடுவார். அப்பா கொஞ்ச நாள் தூங்க விடுப்பா, இன்னைக்கு சண்டேப்பா. 8ஆம் வீட்டில் குரு மறையும் போது நான் உங்களுக்கு ஜாலியாக சொல்கிறேன், ஆனால் அது சீரியஸான இஷ்யூ. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் ரொம்ப சமத்தாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் ஏதாவது வந்தால் ஷேர் பண்ணக்கூடாது, அடா ஊடா பேச்சுகள் இருக்கக்கூடாது, மாமா மச்சான் பேச்சுகள் இருக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபார்முலா நம்பி பேசுவீங்க. என்னடா சங்கர் ஒழுங்காக சம்பளம் கொடுக்குறாரா? எங்கேயா கொடுக்குறாரு? நேற்று கூட தான் 2 பஜ்ஜி வாங்கி தர சொன்னேன், தரவே இல்லை தெரியுமா? இவெல்லாம் ஒரு மனுஷனா? ஏதோ ஒன்று சொல்லிடுறீங்க. சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னீங்க சார். இது ஒரு பொழப்பாக ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட எங்கே பார்த்தீங்கன்னானே நேற்று பஜ்ஜி தின்ன கதையெல்லாம் சொல்கிறான் பாருங்கண்ணே. அதாவது நம்ம ஊரில் இவனுக்கு நல்ல செய்கிறானுங்களோ இல்லையோ, நம்ம கரெக்டாக கெடுதல் மட்டும் செய்வானுங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு புக்தி நடக்கும்போது நல்லது நடக்குதோ இல்லையோ, சந்திராஷ்டமம் நடக்கும்போது கண்டிப்பாக கெட்டது நடக்கும். நீங்கள் இதை எழுதி கொடுத்துடலாம். ஏன்னா நல்லது நடக்கிறத விட கெட்டதுக்கு ரொம்ப குயிக்காக நடக்கும். ஸோ அப்போது 8ஆம் வீட்டில் குரு மறையும் போது உண்மையிலேயே சொல்கிறேன், தீர்த்தவாரி பழக்கம் இருந்தால் விட்டுருங்க. வயிற்றில் பிரச்சனை வரும், அடிவயிறு, கிட்னி, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அல்லது குறைச்சிக்கோங்க. 8ஆம் வீட்டில் குரு வரும்பொழுது பெருமைக்கு பிரச்சனை. யார் நீங்கள் பண்ணீங்களா? யார் நீங்களும் அந்த மாதிரி பண்ணீங்க என்று கேட்பாங்க, அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் கம்முன்னு இருங்க. இந்த மாதிரி இதுக்கு எதிரான போராட்டம், அரசு நடத்துக்கின்ற போராட்டம், நீட்டு, ஏதோ ஒரு போராட்டம். அவங்க அரசியல்வாதிங்க, அவங்க அரசியலுக்காக பண்ணுறாங்க, என்னவோ பண்ணுறாங்க. வேலை பொழப்பெல்லாம் விட்டுவிட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை லீவ் போட்டு உங்களை அந்த போராட்டத்தில் கலந்துக்க சொன்னிச்சா? உங்கள் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், லைவில் போயிட்டு இருக்கீங்க, உங்கள் மேனேஜர் பார்த்துட்டு இருக்காரு. அம்மா எங்கே இருக்கீங்க? மாரியம்மன் இந்தியன் பேங்க்கில் இருக்கேன். நீ இப்போ மாரியம்மன் இந்தியன் பேங்க், அந்த கதை மாதிரி தான். மாரியம்மன் இந்தியன் பேங்க் மாதிரி. ஆமாம் சார், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சார், ஹாஸ்பிட்டல் வாசலில் தான் சார் இருக்கேன்.
யார் ஹாஸ்பிட்டல் வாசலில் நேற்று போராட்டத்தில் கத்திக்கிட்டு இருக்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். ரொம்ப முக்கியமான விஷயம். நான் கூட என் ஒய்ஃப்ட்ட ஃபோன் ஏமாற்றிட்டு நான் ஊட்டிக்கு போகணுன்னு ஆசை. என்ன பண்ணுறேன், ஊட்டிக்கு போகணுங்கிறத ஊட்டிக்கு போகணுன்னு சொல்லாமல் கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறேன், நண்பர் வீட்டில் கல்யாணம் 2 நாள் தங்கி இருந்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போகிறேன். போனேன் சும்மா இருக்கணும். நான் சும்மா தான் இருந்தேன், நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சும்மா தான் இருந்தேன், எந்த ஸ்டேட்டஸும் வைக்கல, எதுவும் வைக்கல. ஊட்டி போயாச்சு. ஊட்டி போய் நிற்கிறோம். என் கூட இருக்கிறவன் ஸ்டேட்டஸ் வைக்கிறான். என்னென்னு வைக்கிறான், ஊட்டி குளிரில் ஒரு இதமான காலை. அவன் நம்பரும் என் ஒய்ஃப்ட்டு இருக்குது. காலையில் 6:30க்கெல்லாம் பார்த்துட்டா. அதில் நான் வேறு இப்படி. சார் நீங்கள் உங்களுக்கு கெட்ட நேரம் வருதுன்னா நீங்கள் போய் ஸ்டேட்டஸ் வச்சு மாட்டிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம கூட இருக்க ஒரு லூசு பையன் நம்மளை மாட்டி விட்டாலே போதும். இதில் என்னென்னா நீங்கள் நான் பண்ண பர்ஃபார்மன்ஸ் தான் என்ன இன்னும் அடி வாங்க வச்சுது. எங்கே இருக்க, அதுவா இப்போ தான் கல்யாண வீட்டு பொண்ணை அழைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. பங்கு நீ மாட்டிக்கிட்ட பங்கு. அதுக்கப்புறம் ஓட்டிகிட்டு இருப்ப என்ன இருக்குன்னு நான் சொல்லணுமா என்ன? சரி வந்தது வந்தோம் லைட்டாக அப்படியே. அதுக்கப்புறம் சோகமாயிட்டு ஒரு 2 நாள் தெளிஞ்சதுக்கப்புறம் எப்படியும் போனால் ஊரை போட்டு அடிப்பாங்கன்னு தெரியும். கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் இப்பயே என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 8ல் குரு இருக்கும்போது நீங்கள் தான் தப்புன்னு அவசியம் இல்லை. எவனோ ஒருத்தன் தப்பு பண்ணி உங்களை மாட்டி விட்டு போயிடுவான். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன, 2, 5 கூடியவர் குரு. உலகத்திலேயே விருச்சிக ராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்க, மேஷராசிக்காரங்கெல்லாம் குரு கூடவே ட்ராவல் பண்ணுறவங்க. குருவுக்கு ரொம்ப க்ளோஸ். இந்த குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். 6லே மறைந்திருந்தார். இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி முதற்கொண்டு 7ஆம் வீட்டிற்கு செல்கிறார். 7ல் குரு வர்ற நேரம் என்ன மாதிரி நேரம் தெரியுமா? எந்த மாதிரியே அந்த மாதிரி இந்த மாதிரி. சார் நீங்கள் பேசுகிறதா பார்த்தா ஒரு ஜோதிடர் பேசுகிற மாதிரியா சார் இருக்கு? இங்கே வருங்க, நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கையில் என் தலைவன் சொன்னது தான், சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க, எதையுமே ஒரு சீரியஸாக எடுத்துக்காதீங்க. 7ஆம் வீட்டில் குரு வரார். உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ 7ஆம் வீட்டில் குரு வராருன்னு கேட்டு இன்னொரு தடவை கல்யாணமாக ஆக போகுது உங்களுக்கு. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. இனிமேல் கல்யாணம் ஆக போகிற நம்ம கேமரா தம்பிலாம் பார்த்து சிரிங்க சிரிங்க சிரிங்க. போய் மாட்டிடி போடி. எங்கே போவாங்க? கிடைச்சா நம்மளும் மாதிரி தான் இவனும் கல்யாணம் பண்ணிட்டு அடி வாங்க போகிறான். ஸோ போய் 7ஆம் வீட்டில் சார் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகுமாங்கிற கவலை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறக்குமான கவலை, அதுவும் பிறந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இப்படியே கவலையிலே நம்ம ட்ராவல் பண்ணுறோம். புரியுதா? கொஞ்சம் கூட நம்ம ஜாலியாகவே இருக்கிறது இல்லை. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7லிருந்து 5ஆம் பார்வையாக உங்களை எதை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது சும்மா கிடையாது, லாபஸ்தானம். எதை பண்ணாலும் வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி பெற்றாங்கே சொல்கிறாங்க. 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார், மகரத்தை, முயற்சியை பார்க்கிறார். முயற்சியை பார்க்கும்போது உங்களுக்கு சகல விதமான வெற்றிகளும் உண்டாகிறது. அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்கிறார். ஸோ இத்தனை உங்களுடைய உடம்பை பார்க்கிறார். ஸோ இத்தனை நல்ல விஷயம் நடக்குது இந்த குரு பார்க்கும்போது. குரு பார்ப்பின் கோடி புண்ணியம்னு சொல்கிறாங்க. குரு உடம்பை பார்த்துட்டார். உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் போயிடும், கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகிடும், பெயின் எல்லாம் போயிடும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. ஸோ குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால செய்யும் தொழில் அபிவிருத்தி அடைய போகிறது. இத்தனை நாளாக எங்கேயா போயிருந்த, இங்கே தானே சுற்றிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் 6ல் மறைந்திருந்து உங்களை பாடாப்படுத்தியிருப்பார். விருச்சிகராசிக்காரங்க தைரியமாக கீழே கமெண்ட் போடுங்க. இந்த கடந்த 4 மாதமாக கடுமையான வயிற்று வலி, கிட்னி ஸ்டோனு, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பெருங்குடல் ஜீரணமின்மை இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் சரியாக இப்போ 7ஆம் வீட்டிற்கு சென்றதால் என்ன ஆயிடுச்சு, குரு பகவான் 7க்கு வந்து டும் 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 கல்யாணம். சார் யாருக்குமே இந்த கல்யாணம்ங்கிறது எப்பேற்பட்ட விஷயம். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. அதெல்லாம் விட பெரிய விஷயம் காதல். இந்த பிப்ரவரி மாதம் வேற, லவ்வர்ஸ் மாதம் வேற. இந்த மாதம் காதல் வரப்போகிறது, காதலர் தினம் வரப்போகிறது. இந்த காதலர் தினத்திலே நாம் என்ன செய்ய போகிறோம்?
ஸோ இந்த காதலர் தினம் யாருக்கு வருதோ இல்லையோ உங்களுக்கு வரும், உங்களுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. உங்கள் கழுத்தில் மாங்கல்யம் ஏறப்போகிறது. விருச்சிக ராசிக்கார பெண்கள் தாலி கட்டி கொள்வீர்கள். மாங்கல்ய தாரணம் நடக்கிறது. மாங்கல்யம் தந்து நானே மமஜி, அதை கூட அவர் என்றென்றும் புன்னகை, அது கூட சுக்கரன் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சுக்கரன்கிறது என்னன்னா, அந்த பாட்டை மாங்கல்யம் தந்து நானே மமஜீவன ஹேதுனாங்கிறத எவ்வளோ அழகாக மாடர்னாக மாற்றிருக்காம பாருங்க. ஸோ இந்த காதலர் தினம் உங்களுக்கு புதிய தாட்ஸை கொடுக்கும். நான் ஏன் எப்படி இருக்கணும், எதுக்கு சொல்ல வரேன்னா, கல்யாணம் பண்ணி மறுமணம் பண்ணுறவங்க, டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் ஏன் இப்படி என் வாழ்க்கையை கழிக்கணும், எனக்கு என்ன 40 வயசு தானே ஆகுது, எனக்கு என்ன நான் இப்படியே பிரம்மச்சாரியாக இருக்கணுமா, எனக்கு என்ன 50 வயசு தானே ஆகுது, இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டா என்ன பிரச்சனை. நிறைய பேர் பிரச்சனையே என்ன அப்படின்னா, எனக்கு 45-50 வயசு ஆச்சு, இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணால் இந்த ஊர் சிரிக்குமே. சார் அவன் கிடக்கிறான் சார் வெட்டி பையன், அவனுக்கு வேறு என்ன சார் வேலை. நீங்கள் நல்லா வாழ்ந்தாலும் சிரிப்பான், நல்லா வாழனாலும் சிரிப்பான். யாருக்காகவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விட்டு கொடுக்காதீர்கள். உங்களுக்கான வாழ்க்கை துணை வரும் பொழுது வியந்து கொண்டாடுங்கள். சார் ஒரு வருத்தத்தோடு ஒரு பதிவு சொல்கிறேன். முன்பெல்லாம் யானை துரத்தும் கனவுகள் வரும், இப்பொழுதெல்லாம் கனவில் யானை துரத்துவதில்லை, மாறாக வாழ்க்கை துரத்துகிறது. யாராவது ஒருத்தர் உங்களுக்குள்ள கை வச்சு ஹானஸ்டாக சொல்லுங்கள், 12 மணிக்கு நான் தூங்கிடுறேன்னு சொல்லுங்கள். ஹானஸ்டாக சொல்லுங்கள், 11 மணிக்கு தூங்கிடுறேன், 10:30 மணிக்கு தூங்குறேன், 9 மணிக்கு தூங்குறவன் யாராவது இருந்தால் அவங்க நமக்கு இப்போ அதிசய பொருள். ஏன்னா 9 மணிக்கெல்லாம் உனக்கு பகுமானமாக தூக்கம், அந்த மாதிரி ஆயிடுச்சு போகலாம். யாராவது 10 மணிக்கு தூங்கிட்டாருன்னா 10 மணிக்கெல்லாம் பகுமானமாக தூக்கம். சராசரி தூங்குற நேரமே 12 மணி ஆயிடுச்சு. சங்கரன்லாம் நேற்று நைட்டு 1 மணிக்கு டுமாரோ ஷூட், ஓகே 1 மணிக்கு 2 மணிக்கு ப்ளீஸ் கெட் ரெடி. என்ன ஆஃபீஸ் மீட்டிங்லாம் 2 மணிக்கு பேசிக்கிறீங்க, எங்களுக்கு எல்லாமே ஒன்று தான்டா, ஆஃபீஸு பர்சனலு. வாழ்க்கையை கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு, புரியுதா. ஆஃபீஸ் நேரத்தில் லவ் பண்ணுறோம், லவ் பண்ணுற நேரத்தில் ஆஃபீஸ் வேலை பார்க்குறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோன்னே புரியல. ஸோ அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையை வியந்து கொண்டாட போகிறீர்கள். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களுக்கு 1-4 குறைவன். அந்த ஆள் வக்ரமாயி 5க்கு போய் உங்கள் அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்து வந்து சின்னப்பையெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணா. உலகத்திலே பெரிய கொடுமை என்னென்னா, நம்மளை விட அறிவிலும் அனுபவத்திலும் குறைந்த ஒருவர் நம்மக்கிட்ட ரொம்ப வாழ்ந்த மாதிரியே அட்வைஸ் பண்ணும்போது தான் உலகத்திலே பயங்கர வெறுப்பாக இருக்கும். கம்முன்னு போனேன் வாழ்க்கைனா, ஷூ இந்த கொசு தொல்லை வேற, உன் வயசு உன் அனுபவம் தானே என் வயசு. சின்ன பசங்கள்லாம் நம்ம கவுன்சிலிங், இதை நீங்கள் நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் இருந்தார், அவரோட ஒய்ஃப் என்ன பண்ணுறார், அவரோட ஒய்ஃப் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. இவரோட வீடு இங்கே இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இவரோட வீடு இங்கே இருக்குது. இங்கேருந்து 5 கிலோமீட்டர் இந்த பக்கம் போனால் இவரோட ஆஃபீஸு, நம்ம சங்கரன் எடுத்துப்போம். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் போனால் சங்கரன் ஆஃபீஸு, இங்கேருந்து 5 கிலோமீட்டர் போனால் அவர் ஒய்ஃப் ஆஃபீஸு. இப்போ உங்கள் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, இது லேட் ஆகிடுச்சு. ஆமாம், இன்றைக்கி தான் இவங்க லேட் பண்ணுறாங்க. நீங்கள் உலகத்திலேயே அமெரிக்காவில் 34வது மாடியில் இருக்கிறவனை கூப்பிட்டு கேளுங்க, அவர் ஒய்ஃபும் 10 மணிக்கு தான் கிளம்புவாங்க. 10 மணிக்கு தான் ஆஃபீஸில் இருக்குன்னா 10 மணிக்கு தான் கிளம்புவாங்க. இது சட்டம், இயற்கையின் நியதி மாரி ஆயிடுச்சு. இப்போது என் மனைவி சிந்துலாம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னா, நான் ஏமாற்றி திருட்டுத்தனம் பண்ணி 12 மணி ஃபங்க்ஷனை 10 மணின்னு சொல்லணும். அப்போ தான் நான் ஒரு 12க்காவது போவேன். அப்படி தான் சில விஷயங்கள் இயற்கை, அதை ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படி தான். ஸோ அப்போ அவங்க கேட்குறாங்க, என்னை கொண்டு போய் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிடுங்க. உடனே அண்ணனும் போய் ட்ராப் பண்ணுறாரு. போய் ஒரு சம்பவம் மனசில் வச்சுங்க, யாருங்க அந்த சங்கர், காலப்போக்கில் புரிஞ்சுப்பீங்க. சரி, நீங்கள் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறாரு. அவங்க ஆஃபீஸ் வாசல் கேட்டு உள்ளே ஒரு கிலோமீட்டர் உள்ளே போய் மெயின் கேட்டு, அதுதான் மெயின் கேட்டு. அவங்க ஒய்ஃப் ஐடியில் வேலை செய்கிறாங்கன்னு நினச்சிங்க. உள்ளே போயிட்டு டைம் ஆஃபீஸ்லாம் தாண்டி கொண்டு போய் உள்ளே விடணும். உள்ளே கொண்டு போய் விட்டோன்னா அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, இறங்கினோடனே ஒரு ஆள், சின்ன பையன், ஒரு 22 வயசு பையன், ஒரு பையன் வரான். ஹீஸ் மை டீம் லீடர் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படிங்கிறாரு. ஏன்னா இவர் கம்பெனியில் ஒரு ஜிஎம். உடனே அப்படியா, உடனே அவங்க ஒய்ஃபு குட் மார்னிங் சொல்லுங்கள் அப்படின்னே, இவர் குட் மார்னிங் சார். அவன் உடனே என்ன சங்கர் வேலைக்கெல்லாம் போகிறீங்களா, பேர் சொல்லி கூப்பிடுவான்.
ஏன்னா ஐடியில் பேர் சொல்லலாம் கூப்பிடுவாங்களாம். நிறைய பேர் எனக்கே ஃபோன் பண்ணுறா, ஹாய் ப்ரோ, ராம்ஜி ப்ரோ எப்படி இருக்கீங்க? ப்ரோவா? என்னடா ப்ரோ? ப்ரோன்னா ப்ரோன்னா பிரதருங்க. கால கொடுமை. எங்கள் ஊர்லலாம் அண்ணன்னு சொல்லுவாங்க மரியாதைக்கு. ப்ரோ ப்ரோ, சரி ஓகே, அந்த ப்ரோவை கூட சகிச்சுக்கலாம். இவர் ஒன்று குட் மார்னிங். அந்த ஆஃபீஸ் போகிறப்பெல்லாம் அதே வெள்ளை கலர் டிஷர்ட் போட்ட பையன் ஒவ்வொரு தடவையும் விட்டு குட் மார்னிங் வாங்குறதுக்குனே வந்து ஹலோ சங்கர் அப்படிங்கிறா, குட் மார்னிங், ஹலோ சங்கர் குட் மார்னிங், குட் மார்னிங். அந்த கம்பெனி செக்யூரிட்டி போகிற வரைக்கும் அங்கே ஒரு செக்யூரிட்டி ஒருத்தர் இருப்பான், அவன்கிட்டையும் அண்ணே அவனை குட் மார்னிங்ண்ணே, ரைட்ண்ணே ஓகேண்ணே. ஏன்னா வாடகை தரணும், முக்கியமாக யோசிச்சுக்கணும். நம்ம கம்பெனி தர்ற சம்பளம் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான் போதும். நம்ம ஒய்ஃபு தர்ற சம்பளத்தை வச்சு தான் வாடகை தரணும். இப்போ நம்ம கோவப்பட்டு ஏதாவது பேசிட்டா இருக்கிற வேலை உடனே வைஃப் பண்ண சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கௌரவம் இல்லாத இடத்துல நான் வேலை பார்க்க மாட்டேன் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா யாருக்கு நஷ்டம்? இங்கே யோசிச்சு பார்க்கணும். அப்போ அந்த செக்யூரிட்டி என்ன சொல்கிறான், நல்ல மனுஷன்யா, வேலை செய்கிறது வெளி கம்பெனியாக இருந்தாலும் இங்கே வந்து எல்லாரும் காலைல குட் மார்னிங் சொல்லுவாரியா? என் நேரம்டா, என் கம்பெனியில் கூட இத்தனை குட் மார்னிங் நான் சொன்னது இல்லைடா. ஒரு குட் மார்னிங்கில் வருது பிரச்சனை. இதுதான் நாலு கூட. உங்களுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது, ஆனால் இதில் இருக்க பெயின் என்னங்கிறது சங்கரண்ண கடை தான் தெரியும். எவனோ ஒருத்தனை குட் மார்னிங் வைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? என் பார்த்து கூட என்னை கேட்டதில்லடா. உடனே அவர் ஒய்ஃபு, பரவாயில்லைங்க, என் கம்பெனியில் உங்களுக்கு ரொம்ப நல்ல பேர். ஆமாம் ஆமாம், எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க போகிறான். என் கம்பெனியில் நான் ஜிஎம், இருந்துட்டு போங்க. ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்குறாரு, வணக்கம் வச்சுட்டு போங்க. ஒன்று நாளுக்குடையவர் 5 மறைஞ்சதால் வந்த பிரச்சனை. இப்போ அவர் 6க்கு போகிறார். இப்போ இது கூட பரவாயில்ல. 1 4 6 மறையும் பொழுது இதே சேம் ஃப்ரீக்குவன்சி நடக்கும், சுச்சுவேஷன் நடக்கும், வேற மாதிரி நடக்கும். எப்படி நடக்கும்? வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஆபத்து வரும். வீடு மாடு மனை வாங்கும் பொழுது ஜாக்கிரதையாக வாங்கணும். நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கும்போது படித்து பார்த்துட்டு கையெழுத்து போட்டு பத்திரத்தை படித்து பார்த்துட்டு வாங்கணும். வாரிசு இல்லா சொத்து, அந்த சொத்து ஏதாவது ஒன்று சொல்லி உங்கள் தலையில் கட்டி விட்டுருவாங்க. அப்புறம் ஒரு 2 பேர் வந்து இது எங்கள் அப்பாவோட சொத்துன்னு சொல்லி கேஸ் போடுவாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ தனுசு ராசிக்காரர்கள் மனதை நிலை கொள்ள, அமைதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சின்ன பையன்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவான், நீங்கள் அமைதியாக கேட்டு போகணும், வேறு வழி இல்லை, 1 வருஷம் இப்படி தான், அடுத்த வருஷம் சரியாயிடும். இந்த மே மாதம் 15-25க்கு அப்புறம் ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரும். அந்த மாதிரி இந்த பிப்ரவரி போய் மே வந்தால் டாப்பில் வரும். அது வரைக்கும் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த பையன் இருக்கால, அவனுக்கு ஒரு குட் மார்னிங் வச்சுட்டு போங்க. என்ன மாற்ற வாடகை முக்கியமா, சோறா? நான்லாம் என் நிலமெல்லாம் இன்னும் மோசம். அந்த அடுத்த பதிவில் சொல்கிறேன். கீழே போய்ட்டு இருக்கிற 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரர்கள், உங்களுக்கெல்லாம் குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை தருகிறது? மகர ராசிக்காரர்களுக்கு 12 கூடியவன் உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்திலே இருந்தார். 3ஆம் இடத்துல மறந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணினார். அது நல்லபடியா இல்லையே, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லையே, எனக்கு ஒரு விபரீத ராஜயோகமும் நடக்கலையே, நடந்திருக்காது. ஏன்னா 12 கூடிய குரு பகவான் வக்கரம் பெற்று நிவர்த்தி விபரீத ராஜயோகத்தை தருகிறார். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் திரும்ப மைனஸ் தான் வரும். அப்போது 12 கூடியவன் 3ல் மறைஞ்சாதான் விபரீத ராஜயோகம். 12 கூடியவன் 3ல் மறைஞ்சி வக்கரமாயிட்டானா திரும்ப மைனஸ் வந்துடும். அது உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அந்த ஆள் நல்லபடியாக 4க்கு போகிறான். இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க? ஒன்றும் சொல்ல வரல. உங்களுக்கு 3 கூடையவன் 5ஆம் வீட்டிற்கு செல்லுகிறான். 3 கூடையவன் 5ஆம் வீடு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் 5ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. எனக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்துருச்சே, அப்போ இன்னொரு குழந்தை பிறக்கும், ஜாக்கிரதையாக இருங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருங்க, இல்லைன்னா இன்னொரு குழந்தை பிறக்கும். ஸோ யூனிட் டு பி சேஃப்டி. ஸோ இப்போ 5ஆம் வீட்டிலே குரு பகவான் வருவதால் சொத்துக்கள் உருவாகும், பிள்ளைகள் உருவாவார்கள். பிள்ளைகள் குழந்தை செல்வம் என்பது கிடைக்கும், இறைவனுடைய அனுக்கிரகம் என்பது கிடைக்கும், எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். உலகத்திலே பெரிய சக்தி எதுனா தெய்வ சக்தி. அந்த தெய்வ சக்தி 3 கூடியவன் 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தெய்வ சக்தி பரிபூர்ணமாக கிடைக்கிறது. 9ஆம் வீட்டை பார்க்கிறார் குரு பகவான். அதே குரு பகவான் உங்களுக்கு திரும்பவும் வந்து விருச்சிகம் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ங்கிறது பாக்கியஸ்தானம், 11ங்கிறது லாபஸ்தானம். உடம்பை பார்க்கிறார். நியாயமாக மகர ராசிக்காரங்களுக்கு தான் அந்த கிரெடிபிலிட்டிலாம் வந்திருக்கணும்.
என்ன வந்திருக்கணும்? ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கணும் நீங்களாம். ஆனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்த சந்தோஷமெல்லாம் ரிவர்ஸ் ஆகி போயிடுச்சு. இனிமே தான் அந்த வக்ர நிவர்த்தி என்பது ஏற்படுகிறது. 9ஆம் வீட்டை குரு பார்க்கும்போது அப்பாவோட அந்த பிரச்சனைகள் சரியாகும். 11 பார்க்கும்போது நண்பர்கள், புதிய நண்பர்கள், நல்லவர்கள் செட் ஆவாங்க. உடம்பை குரு பார்க்கும்போது உடம்புல இருக்க வியாதிகள் சரியாகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம விட்டு 2 தடவை நான் அடிக்கடி பதிவுகளில் சொல்லுவேன், நமக்கு 2 வகையில் நன்மை நடக்கும். ஒன்று என்னென்னா, நம்மை விட்டு தீயவை ஒழிஞ்சு போனால் நமக்கு நல்லது நடக்கும். கரெக்டாக? நம்ம விட்டு கெட்டதெல்லாம் உடம்பை விட்டு போயிடுச்சு. உடம்புல இருந்த வீணாக போன கசடு கொழுப்பெல்லாம் போயிடுச்சு. உடம்பு தெம்பாயிடுச்சு. ஓட்டமாக ஓடுறீங்க, நல்லாயிடுச்சு. அல்லது புதுசாக உடம்புக்கு கீரை பேரிச்சம்பளமாக சாப்பிட்டு உடம்பை தெம்பாக்கிட்டீங்க, நல்லது உள்ளே வந்துருச்சு, அப்பயும் நல்லது நடக்கும். ஒன்று நல்லது உள்ளே வந்தாலும் நல்லது நடக்கும், கெட்டது வெளியே போனாலும் நல்லது நடக்கும். உங்களுக்கு இப்போ கெட்டது வெளியே போகுது. என்ன? 11ஆம் இடமாகப்பட்ட நண்பர்களை குரு பார்க்கும் பொழுது தீய சகவாசங்களை உங்களிடமிருந்து விளக்குகிறார். நீங்கள் ரொம்ப நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை கெட்டு போனதுக்கு பெரிய காரணமே உங்கள் நண்பர்களாக தான் இருப்பாங்க. இவங்க கூடலாம் சேர்ந்து உருப்படாமல் போனது தான் இத்தனை வருஷம் உருப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம். ஜாலியாக இருக்கீங்க, ஃபன் பண்ணுறீங்க. நான் சொன்ன மாதிரி ஊட்டியில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்து மாட்டிக்கிட்டீங்க, அதெல்லாம் வேற கதை. அதெல்லாம் சும்மா எல்லார் வாழ்க்கையும் நடக்கிற ஜாலி ஃபன். நான் சொல்கிறது சீரியஸாகவே எப்படி தப்பு பண்ணுவோம், எப்படி தப்பு நடக்கும்னு சொல்கிறேன் பாருங்க. உங்கள் நண்பர் என்ன பண்ணுறாரு? ஒரு எம்எல்எம் கம்பெனியில் போய் சேர்றாரு. ஒரு எம்எல்எம் வேலை பார்த்துட்டே சம்பாதிக்கிற ஒரு அப்போ அவங்க எம்எல்எம்காரங்க என்ன சொல்கிறாங்க? உங்கள் எல்ஹெச்சில் 4 பேரை பிடிங்க, ஆர்ஹெச்சில் 4 பேரை பிடிங்க, உங்களுக்கு இப்படி வருமானம் வரும், அப்படி வருமானம். நீங்கள் சும்மாவே இருக்கலாம், அவங்க ஆள் பிடிக்க உங்களுக்கு கமிஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று சொல்கிறான். இதை ஃபஸ்ட் ஆளாக உங்கள் நண்பர் உங்கள்கிட்ட தான் சொல்லுவார். மச்சான், ஒரு சூப்பர் விஷயம், உனக்கும் சரி தங்கச்சிக்கும் சரி ஒரு அருமையான விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஆமாம், இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. நீ இதை மட்டும் பண்ணினா மாதம் உனக்கு 10,000 கிடைக்கும். சார் நல்லா புரிஞ்சிங்க. அவர் ஒரு இடத்துல போய் சேர்ந்தார். அதை அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க கிளைண்ட்டு பிடிக்க சொல்லி. அவர் பிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அவருக்கு யார் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் சேர்த்து விட்டுறாரு. இப்போ அந்த கம்பெனிக்காரன் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். யார்? அந்த எம்எல்எம்காரன். இப்போது நீங்கள் உங்கள் நண்பனை கேட்குறீங்க, ஏடா டே உன்னை நம்பி தானே நான் சேர்ந்தேன், என்ன மச்சான் பண்ணுறது, எனக்கு மட்டும் தெரியுமாடா, அவன் ஓடுவான்னு எதிர்பார்க்கவே இல்லைடா. இவன் குழியில் விழுவுறதோடு இல்லாமல் நம்மளையும் சேர்த்து இழுத்து கொண்டு போய் குழியில் விழுவு வச்சிட்டான். இதனால் ஒரு 5 லட்சம் மாட்டிக்கிட்டேன். என் நண்பன் சொன்னாங்கிறத கேட்டு ஹார்ட்டை தொட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை பேர் இந்த மாதிரி மாட்டினீங்கன்னு. இவன் சொன்னதை கேட்டு நான் போட்டேன், எனக்கு ஐடியா கூட கிடையாது, எனக்கு இது மேலே இன்ட்ரெஸ்ட் கூட கிடையாது. இப்படி வந்தால் பணம் வரும், அப்படி வந்தால் பணம் வரும்னு ரொம்ப பழகின வருஷம் 10 வருஷம் பழகினானேன். அவனும் ஒன்றும் உங்களுக்கு தப்பு பண்ணல, நல்லா புரிஞ்சிங்க. அவனும் ஒரு திருட்டு பையன், உங்கள்கிட்ட வந்து திருடிட்டு போயிட்டான்லாம் நான் சொல்லலை. ஆனால் அவன் ஒரு விஷயத்தை புதுசாக பார்த்ததை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது யார்கிட்டனா உங்கள்கிட்ட இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறான். இப்படி தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் இருந்தாலே போதும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை சேமித்து வச்சுக்கிட்டாலே போதும். மகர ராசிக்காரர்கள் 11 குரு பார்த்து தீய சகவாசம், உங்கள் வருமானத்தை நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா வருவீங்க. புதுசாக நீங்கள் ஒன்றும் கழிக்க வேண்டாம், இதை நீங்கள் முதல்ல பண்ணாலே போதும். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு அளவு கடந்த சொத்துக்களை தருவார், தீய நண்பர்களை ஒதுக்கி வைப்பார். கீழே பெற்றிருக்கிற 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் 3ஆம் வீட்டிலே வக்ரம் பெற்றிருந்தார். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 2 கூடிய குரு பகவான் 3லே வக்கரம் பெற்றதால் பணவரவே இல்லாமல் இருந்தது. ஆமாம், இப்போ மட்டும் பணம் வரவு அப்படி பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது சார். நல்லா ராசி பலன் சொல்லும்போது நிறைய பேர் கீழே கமெண்டில் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் இங்கே உசுறு மட்டும்தான் ஊசலாடுது, அப்படி அது இப்படி அதெல்லாம் திட்டுறீங்க. நல்லா புரிஞ்சுங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்லது சொல்கிறேன், ஆறுதல் சொல்லுகிறேன், உங்களுக்கான வழியை ஆற்றுப்படுத்துவதை காட்டுகிறேன். நீங்கள் வேலை மேலே இருக்கும்போது டென்ஷனாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி உங்களை சந்தோஷப்படுத்துகிறேன். அந்த மாதிரி தான் இது. ஸோ கும்பராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நற்காலம் வருகிறது என்பதை நான் நயமுடன் சொல்லுகிறேன். அந்த நற்காலத்தை நீங்கள் தான் டிசைன் பண்ணிக்கணும். ஆனால் நல்ல நேரம் வந்தாச்சு. ஸோ அது அப்போ நான் தான் டிசைன் பண்ணிக்கணும், அப்புறம் எதுக்கு நீ எதுக்கு சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் இதை செய்வது சிறப்பு என்பது தானே ஜோதிட சாஸ்திரம். எதை வேணால் எப்போ வேணால் பண்ண முடியாது. ஒரு லேண்டு வாங்குகிறேன், அப்போ நம்ம என்ன கேட்குறோம், இப்போ நான் லேண்ட் வாங்கலாமா, எனக்கு நேரம் நல்லா இருக்கா, நான் கல்யாணம் பண்ணலாமா, நேரம் நல்லா இருக்கா. அந்த நேரம் நல்லா இருக்காங்கிறது எங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, நீங்கள் மேற்கொண்டு எதுவும் ஏமாந்துடக்கூடாது, எதுவும் இழந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயம்தான் அதுக்கு காரணம். இப்போ 4ஆம் இடத்துல குரு பகவான் வருகிறார்.
3 கூடையவன் 4ஆம் வீட்டிற்கு வருகிறான். 4ஆம் வீட்டிற்கு வரும்போது உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார் 5ஆம் பார்வையா. அடுத்ததாக உங்களுக்கு பார்க்கக்கூடிய பார்வை எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார், தொழிலை பார்க்கிறார். இத்தனை நாள் ஓடாத கடை இப்போ பிச்சுக்கிட்டு ஓடுது, எப்படின்னே தெரில. நம்ம கடையா இது அப்படின்னு பேக்கரி டெவலப் பண்ணேன், பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே பிச்சு. சீரியஸாக இது யாருக்கு பொருந்தோ இல்லையோ, எனக்கு தாங்க பொருந்தோம். பேக்கரி டெவலப் பண்ணேன், பண்ணு வேணும் பஜ்ஜி வேணும்னு ஒரே பிச்சியாக இருக்கேன். நல்லா புரிஞ்சுங்க, பிஸியாக இருக்கிறது ஒரு பெரிய பெருமை. உங்கள் கம்பெனியில் 4ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது ப்ரமோஷன் கொடுக்க போகிறார். ப்ரமோஷன் கொடுக்கறது தான் குரு பகவான் வரார். வர்ற குரு பகவான அசஸ்மெண்ட் மந்த்து. சார் கார்பரேட் பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன், கேட்டுக்குங்க. பிப்ரவரி மாதம்லாம் மேனேஜர் கண்ணிலே படக்கூடாது. மார்ச் மாதம் நெருங்கும் போது அவர் கண் பார்வையிலே இருக்கணும். ஏப்ரல் மார்ச் 31 வரைக்கும் அவருக்கு ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாயிடணும். அப்போ தான் உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கும். இது சில பேர் என்ன பண்ணுவான், இந்த நேரத்தில் போய் கோச்சுக்குவான். பாக்குறியா நீ பெருசா நான் பெருசான்னு பார்க்குறேன், பாக்குறியா நான் ஒரு நாள் பண்ணாமல் இருக்கேன். பாஸ் ஒன்று வெறுப்பாயிருவார். என்றைக்குமே இந்த அரசியல் மாதிரி தான். எப்படி அரசியல் மாதிரி தான். இத்தனை வருஷமா என்ன பண்ணோங்கிறது தெரியாது. ஒரு தேர்தல் நடக்கும், ஒரு 2 நாள் முன்னாடி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆயிரும், அது எல்லார் மனதையும் கடுமையாக பாதிச்சிடும். அந்த மாதிரி உங்கள் நேர காலம்தான். ஒரு வருடம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு அசஸ்மெண்ட் மந்தில் போயிட்டு தேவையில்லாத ஒரு சண்டையில் நீங்களும் உங்கள் மேனேஜரும் சண்டை போட்டுக்கிறீங்க. இப்போ தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 4ஆம் வீட்டில் உங்களுக்கு குரு பகவான் வரும் பொழுது ப்ரமோஷனை வாங்கி தருகிறார், வீடு மாடு மனையை தருகிறார். நீங்கள் சொந்தமாக வீடு வாங்க போகிறீங்க, லேண்ட் வாங்க போகிறீங்க, எல்லாம் பண்ண போகிறீங்க. உங்கள் காட்டில் மழை சூப்பராக இருக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது. கவலையப்படாதீங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. நான் தான்டா இனிமேல். 4ஆம் வீட்டில் குரு வந்துட்டார். உலகத்திலே பெரிய சந்தோஷம் எதுன்னா நம்ம 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 வேலை பார்த்ததுக்கான அங்கீகாரம். சார் எத்தனை பேர் சார் நம்ம அதை பண்ணுறோம், எத்தனை பேர் பண்ணுறோம், நம்ம எத்தனை பேர் பேசினா கை தட்டுறோம் சொல்லுங்கள். அதுக்கே நமக்கு கஷ்டம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பாட்டுக்கு மைக்க பிடிச்சி பேசுகிறேன். சமீபத்தில் கூட கூட்டு போயிருந்தாங்க சார். ஒரு இடத்துல ஒரு பேராசிரியர் ஒருத்தர் கூட்டு போயிருக்காங்க. அவர் ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார். அவரை கூட்டு போயிட்டு தூர்தர்ஷனில் போய் பேட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் நம்மளாவது பரவாயில்ல, பின்னாடி ஓப்பன் ஏரியாவில் நம்ம வந்து ஷூட்டிங் எடுக்கிறோம் தெரியுது. அவர் க்ரீன் மேட்டு பிளாக் மேட்டு க்ரீன் மேட் போட்டு முன்னாடி ஒரு போர்டு மாதிரி வச்சுட்டாங்க. நீ பாட்டுக்கு பேசுங்க, கேமரா வச்சுட்டாங்க, பேசு, இன்றைய தகவல் பேசுங்க. எவ்வளோ நேரம் தான் ஒரு மனுஷன் பேசுவான் நினச்சி பாருங்களேன். ஒரே நாளில் அவருக்கு ஸ்லாட்டு 30 ஸ்லாட்டு, 30 இன்றைய தகவல் சொல்லணும். அப்போது ஃபஸ்ட்டு ஒரு பேச்சாளனுக்கு பெரிய தேவை என்ன தெரியுமா? என் கூட இருக்க நம்ம சங்கரனை கேட்டு பாருங்க, நம்ம கேமரா பாய் எல்லாரையும் கேட்டு பாருங்க. பேச்சாளனுக்கு பேசுறதை ரசிக்கிறதுக்கு ஒரு மூஞ்சியாவது அவன் பேசுறதை பார்த்து சிரிச்சாதான் அது பேசுறதுக்கு ஒரு உயிர்ப்பு வரும், மேற்கொண்டு பேச முடியும். யாருமே இல்லாத இடத்துல கொண்டு போய் பேச விட்டு இப்போ என்ன இருக்கு, இவர் பேசுறார். ஏழ்மைக்கும் ஏமா புடைத்து ஒரு பிறப்பில் ஒருவன் கற்ற கல்வி என்பது 7 பிறப்பிற்கும் எல்லாம் பேசுறாரு. பேசிட்டு இப்படி பார்க்குறாரு. பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான் கேமராமேன், அவனை பார்க்குறாரு. அவன் உடனே இப்படி உம்முன்னு மூஞ்சி வச்சிருக்கான். இப்போ நான் கரெக்டாக தானே பேசுகிறேன். உடனே அதே மாற்றி பேசுகிறார், ஜாலியாக பேசுகிறார். அதாவதுங்க படிப்புங்கிறது அப்படின்னு இப்போ என்ன மாதிரி ஏதோ ஒரு ஜாலியாக ஒரு 2 பாட்டு பாடுறாரு. பாடிட்டு இப்படி கேமராமேனை இதுக்காக சிரிப்பியா அப்படின்னு பார்க்குறாரு. கேமராமேன் அப்பயும் உம்முனே இருக்கான். இவருக்கு வெறி தாங்க முடியல. என்னடே நான் எவ்வளோ நேரமாக என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணுறேன், உன்னை என் பாட்டு ஒன்று கூட பண்ணலையா அப்படின்ட்டு, ஹலோ நான் பேசுகிறத கேட்கவே மாட்டேன் நீ அப்படின்னதுக்கு கியா ஹே அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ சேட். தூர்தர்ஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், பஞ்சாப்லேருந்து அன்றைக்கி தான் கேமராமேனாக போட்டிருக்காங்க. அவனுக்கு தமிழ்லாம் தெரியாது. அவர் பேசி முடித்தோடனே ஆக அப்படின்னு முடிப்பார். முடித்த உடனே லைட் ஆஃப் பண்ணோம், திரும்ப ஃபஸ்ட்டு ஷூட்டு. 8 நிமிஷம் கணக்கு. அட பாவிங்களா, இதுதான் அவங்க நிலைமை. இத்தனை நாளா உங்களுக்கு அறிவு இருக்கும், ஆனால் அந்த அறிவை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த முட்டாப்பையிட்ட வந்து இந்த நம்ம மேனேஜர் இருக்கானே முட்டாப்பையா, அவன்கிட்ட வாழ்கிறதுக்கு சும்மா இருக்கலாம். சிங்கன்னா சீரும், சிறுத்தன்னா பாயும், யானைன்னா பிச்சை எடுக்கும். பிச்சை எடுக்குமா என்ன பிச்சைக்கார பல பல மேனேஜர் இப்படிதான். யானைன்னா யானைக்கு எவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்கு.
யானையை கூட்டு போய் பிச்சை எடுக்க விடுறது. ஸோ இப்படியே தான் அவன் திங்க் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் சரியாகும். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி என்ன செய்யப்பு? 2ஆம் வீட்டிலே குரு இருந்து 10 கூடையவன் 2ஆம் வீட்டிலே வக்ரம். இது எப்பேற்பட்ட கொடுமை. 10 கூடைய தொழில் ஸ்தானாதிபதி வக்கரம் பெற்று 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கான். தொழிலே இல்லாமல் கஷ்டப்பட்டது இந்த 2 மாசமா. மீனராசிக்காரங்கெல்லாம் போய் கேட்டு பாருங்க. வியாபாரமே இல்லை சார், என்ன செய்யறதுன்னே தெரியல. வியாபாரம் இல்லைங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வியாபாரம் இல்லை. பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் ஒரு மாதிரி, தொழிலில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு மாதிரி, வேலைக்கு போகிறதுக்கெல்லாம் ஒரு மாதிரி. பிஸ்னஸ் மேனில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரமே இல்லை. 10 கூடையவன் 2ஆம் வீட்டில். சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயப்பா மெடிக்கல்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடை பார்த்தீங்கன்னா நம்ம கோவர்த்தனகிரியில் இருக்குது, நம்ம ஆவடியிலேருந்து வர்ற வழி. அங்கே அவன்கிட்ட போய் கேட்குறேன், எங்கே இந்த மாதிரி 5 அலுப்பு மருந்து இருந்தால் ஒன்று கொடுங்க. 5 அலுப்பு மருந்து இல்லை, ஆட்டுக்குட்டி அலுப்பு மருந்து இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். எனக்கா டென்ஷன் தாங்க முடியல. ஏன் 5 அலுப்பு மருந்து இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், அதுக்கு எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிற அப்படின்னு. அதுக்கு சொன்ன பின்னென்னையா 6 மாதம் ஆகுது, இந்த ஏரியாவில் ஒருத்தனுக்கும் ஒரு ஜுரம் தலைவலி கூட வர மாட்டேங்குது, வாங்கின மாத்திரைலாம் எக்ஸ்பயர் ஆக போகுது, மெடிக்கல் ஸ்டோர் வச்சு எல்லாம் நஷ்டம், 4 லட்சம் நஷ்டம். இதுக்காக வியாதி வரணும்னா வேண்டிக்க முடியும் சார். சில பேர் ராசி, சில பேர் மூஞ்சி. எல்லாருக்கும் வியாதி வருதுன்னா மருந்து கடை வச்சா, இவன் வச்ச நேரம் எவனுக்கும் வியாதியே வரல. அது மீனராசிக்காரங்களுக்கு தான் இது பொருந்தும். என்ன மாதிரி ஜோதிடர்கள் பொழப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். போன மாதம் தான் மார்கழி, எவனை கேட்டாலும் இது பீட மாதம்னு எவனுமே கல்யாணமே பண்ணல. ஹேய், யாருக்குமே எந்த குண்டு விஷயமே நடக்கலைன்னா நான்லாம் என்னதான் பண்ணுறது? பல பேரை யோசிச்சு பாருங்கள். ஆன்மீகவாதிகள்லாம் கேட்டு பாருங்கள். இந்த மார்கழி மாதம், ஆடி மாதம் வந்துட்டா, புரட்டாசி மாதம் வந்துட்டா, யோ எவனா கல்யாணம் பண்ணிக்கிறடே, முடியாது. ஆடி மாதம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ கல்யாணம் பண்ணாமல் எனக்கு எப்படிரா பொழப்பு? அப்போது இங்கே எல்லாமே எடுத்துக்கங்க. எல்லா விஷயமுமே ஒன்றை ஒன்று சார்ந்தது தான். இந்த பொழப்புங்கிற இடத்துல போயிட்டு வக்கரம் ஆயிட்டாருன்னா உலகத்தில் யார் வேணால் வக்கரமாகலாம். உலகத்தில் யார் வேணால் வக்கரமா. நம்ம அப்பா சண்டை போட்டார், நம்ம அம்மா சண்டை போட்டாங்க, ஒய்ஃபு சண்டை போட்டாங்க, எல்லாத்தையும் ஆல்ரெட் பண்ணலாம். போனால் ஒர்க்கை சீரியஸாக பார்க்குறோம், ஒர்க்கு டென்ஷனில் இதெல்லாம் மறந்துடலாம். பிஸியாக ஒர்க் பண்ணுங்கள், இந்த டென்ஷனில் இதெல்லாம் இருமா நான் வேலை இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன். ஒர்க்கு மேலே போயிடுச்சு, வேலை மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு வீட்டு டென்ஷன்லாம் மறந்துடும். ஆனால் ஒர்க்கே ஒரு டென்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், இதை விட ஒரு உலகமகா கொடுமை எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் கம்பெனியில் இருக்கிற நேரம் தான் அதிகம். நம்ம தம்பி சதீஷை கேட்டு பாருங்கள், கம்பெனியில் இருக்கிற நேரம் தான் அதிகம். நம்ம வீட்டுக்கு விடுறதே 2 மணி நேரம் 1 மணி நேரம் தான். அதுலேயும் எங்கே போனேன் என்ன பண்ணிட்டேன்னு வேறு கேட்டு வருது. ஸோ அப்போது வீட்டுக்கு விடுறதே கிடையாது. நம்ம ஹானஸ்ட்டாக கை வச்சு சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுவாங்க, ஷிஃப்ட்டில் நாங்கள்லாம் ஷிஃப்ட்டில் கஷ்டப்படுறோம், நைட் ஷிஃப்ட்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, 12 to 7 பார்க்குறோம், கண்ணு முழிக்கிறோம். நீங்கள் என்ன ஜென்ரல் ஷிஃப்ட்டு, காலைல 9 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் ஜாலியாக போயிடுறீங்க. ஜாலியாக எவன் போனான்? 9 மணிக்கு வர்றதுக்கு 7 மணிலேருந்து வீட்டில் ஃபோன் பேசிட்டே வரணும். 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்து 6 மணிக்கு கண்டிப்பாக விட மாட்டான். என்ன வீட்டுக்கு போகிறீங்க? நாளைக்கு பேர் ப்ரெசன்டேஷன் இருக்குது, அதுக்குள்ளே போகிறீங்க. எப்படியும் ஒரு 8:30 மணி 9 மணி, வீட்டுக்கு போனால் 10:30. இதுக்கு கம்முனி ஷிஃப்ட்டே பார்த்துட்டு போயிடலாம். உலகத்திலே ரொம்ப சந்தோஷம் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு போகிறேன். கேமராமேன் கிட்ட போகிற ஜாலியாக இருப்பான். 6 to 2 பார்த்தோமா, 2 to 10 வீட்டில் ஜாலியாக இருப்பான். ஆனால் நான் பேர் தான் நமக்கு டைரக்டரு. காலிலேருந்து நைட்டு தான் வீட்டையே விடுவாங்க. நீ தர்ற போஸ்டிங்கும் போதான் அந்த மாதிரி தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பொழப்பே ஒரு டென்ஷன் ஆகும்போது நம்ம ஒய்ஃப் அது புரியாமல், இன்னைக்காவது படத்துக்கு கூட்டு போவீங்களா, இன்னைக்காவது வெளியே போவோமா, நம்ம குழந்தை அப்போ தான் ஃபோன் பண்ணி, அப்பா இன்றைக்கி எத்தனை மணிக்குப்பா வருவேன், வழக்கம் போல் அதே 9:30 மணி தான். 9 மணிக்கு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கடையெல்லாம் மூடிடுறாங்க, நாங்கள் என்ன செய்கிறது, நான் மட்டும் என்ன செய்கிறது, அப்போ தான் விடுறான் இவன். இப்போ உலகத்தில் யாருமே ஆண்கள் டென்ஷனில் போகிறான். அந்த 10 கூடையவன் 2ஆம் வீட்டில் இருந்து கெட்டு போகிறான். அவன் இப்பொழுது 3ஆம் வீட்டிற்கு வருகிறான். 3ஆம் வீட்டுக்கு வரதுன்னா அவ்வளோ பெரிய சிறப்பான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் 2ஆம் வீட்டிலிருந்து வக்ரம் பெற்ற அளவுக்கு மோசமான விஷயம் கிடையாது. 3ஆம் வீட்டில் மறைந்திருப்பது இதுவும் பிரச்சனை தான். தொழில் பெருசாலாம் ஓடாது. ஆனால் 10 கூடையவன் 2ஆம் வீட்டில் இருந்து மறைந்து கெட்டாரே, அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு பார்ட்டு வந்து வேலை செய்யலைங்கிறது வேற, செயலிழந்தே போயிடுச்சுங்கிறது வேற. வேலை செய்யலைன்னா தட்டி விட்டு டிங்கரிங் பார்த்து வேலை ஓட்டிக்கலாம்.
செயலே இழந்து போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 2ஆம் இடத்துல வக்கரமாயி செயலே இழந்து கிடந்தது. இப்போ கொஞ்சம் உயிர் வந்து எந்திரிச்சு நடமாடுது. அப்படி வச்சுக்கலாம். நம்ம கடைக்கும் ஏதாவது 2, 3 பேர் வராங்க. ஸோ அப்போ 10 குடைவன் 3இல் வருகிறார். மீனராசிக்காரர்களுக்கு உண்மையான நல்ல நேரம் மே 15 தான். இப்போ கொஞ்சம் டென்ஷன் ரிலீஃப் ஆகிருக்கும். 1 3இல் இருக்கும் குரு பகவான் 5ஆம் பார்வை 7 பார்க்கிறார். உங்களுடைய விவாகஸ்தானத்தை பார்த்து விட்டார். கல்யாணம் ஆக போகுது. மீனராசிக்காரர்களுக்கு திருமணமாக போகிறது. 7ஆம் வீட்டை குரு பார்த்துட்டார். குரு பார்வை வருது ஃபுல்லா. குரு பார்க்கின் கோடி நன்மை. குரு பார்க்கின் கோடி நன்மை ஏற்படுகிறது. அதை போலவே குரு பகவானுக்கு வந்து 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 11 லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழில்காரகன் லாபத்தை பார்த்துடுறான். இருந்தாலுமே தொழில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அதனால வேலை மேலே இருக்கும்போது ஒன்று வேலை மேலே இருக்கணும், அல்லதும் வேலை மேலே தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு மட்டும்தான் ஒன்று வேலை மேலே இருக்கணும், அல்லது வேறு மேலே இருக்கணுங்கிறதுலாம் வேறு. நீங்கள் வேலை மேலே இருக்கணும், அல்லது வேலை மேலேயே தான் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் பிஸியாக இருங்க, உழைச்சிப்பீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.